ஹை டியர், டுடே நம்ம ஜின்னி பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா த டனல். ஓகே, கண்டுபிடிக்காங்க, ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, அந்த வீட்டில் டிவி ஓடிட்டு இருக்குது. ஸோ அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அப்படியே கிச்சன்லேருந்து வெளியே வராரு. கையில் அந்த ப்ரெட்டு பாக்கெட்டும் ஒரு ஜாம் டப்பாவும் எடுத்துகிட்டு வராரு. ஸோ எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளில் வச்சுட்டு ஸ்பூனை மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஸ்பூன் எடுக்கிறதுக்காக போய் ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. அப்படியே உட்காந்துட்டு அந்த ப்ரெட்ல ஜாமை போட்டு தடவிக்கிட்டு இருக்க டிவியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ரொமான்டிக் சாங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரிமோட்டை தேடுறாரு. ரிமோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குது. அவர் அப்படியே குனிஞ்சு அந்த ரிமோட்டை எடுத்துட்டு டிவி சேனல் அப்படியே மாற்றி விட அடுத்த நியூஸ் சேனல் தான் போடுறாரு. நியூஸில் பார்த்தீங்கன்னா ஊரில் நிறைய பேர் காணாமல் போயிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறாங்க, என்ன ஆகுறாங்கன்னு எதுவுமே தெரியலை. ஆனால் நிறைய பேரை காணோம், எவ்வளோ தேடியும் கண்டுபிடிக்க முடியலன்னு காவல்துறையை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை சொல்லிட்டு இருக்க. காணுமா? அது எப்படி எனக்கு தெரியாமல் காவல்துறை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க? என்னடா பேசிகிட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி தான் காணோன்னா அப்போது தேடுறதுக்காக டைம் கொடுக்கணும்லடா, யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கும் கடுப்பாகுது தான். அப்போது அப்படியே கடுப்பில் அந்த ப்ரெட்டை போட்டு கடிச்சு சாப்பிட்ருக்காரு. கரெக்டாக ஃபோன் அடிக்குது. இவரும் ஃபோன் அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜின், நியூஸ் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. பார்த்துட்ருக்கேன். என்ன இவனுங்களாம் டைமே கொடுக்க மாட்டானுங்க போல், அவ்வளோ அக்கறந்து இவனுங்க போய் கண்டுபிடிக்க வேண்டியதானே, சும்மா மைக்கை தூக்கிட்டு வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, பிரச்சனை சீரியஸாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல. இப்போ தாண்டா ப்ரெட்டை வாயில் வச்சேன், அதுக்குள்ளே வரவா? சரி வர வையின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ப்ரெட்டை கடிச்சிக்கிட்டே வெளியே போகிறாரு. ஸோ வீட்டை லாக் பண்ணிவிட்டு இவர் காரை எடுத்துகிட்டு அப்படியே ப்ரெட்டு வாயிலே தான் இருக்குது. ஸோ ப்ரெட்டை வாயில் வச்சுட்டு காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஸோ இப்போ அவரோட கார் போய்ட்டு ஒரு இடத்துல நிற்குது. இப்போது அப்படியே அந்த பில்டிங்கை காட்டுறாங்க. அந்த பில்டிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சிஐடி ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்குது. அப்போது இவர் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி போல். ஜின்னும் காரை பார்க் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு லிஃப்ட்டை ஏறுறாரு. லிஃப்ட்டில் ஏறும்போது அவர் பக்கத்தில் ஒரு பொண்ணு அவரையே பார்த்துட்டே நிற்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வர சண்டே ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறா. எதுக்கு கேட்குறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, ஃப்ரீயாக இருந்தால் லஞ்ச் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எது லஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்க. இல்லை, டின்னர்னா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ ஜின்னு ஓ டின்னர்னா எனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. அது க்ளோஸ் அப்பில் கிட்ட போயிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் சார் அப்படிமாலா. ஓ சரி ஓகே, நீ என்ன சாப்பிடுவ, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்க. நான் சிக்கன் சாப்பிடுவேன், அப்புறம் எனக்கு மஷ்ரூம் பிடிக்கும் அப்படிங்கிறா. ஆனால் எனக்கு மனசக்கறி தான் பிடிக்கும். பரவாயில்ல, நீ தான் உனக்கு ஓகேன்னு சொன்னல, டின்னர் போகலாம், சண்டே நான் ஃப்ரீ தான் அப்படிங்கிறாரு. இவர் பேசுறது வியர்டாக இருக்குது. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பயந்து போச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அதுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுது. இவர் வேற ஒரு மாதிரிங்கிற மாதிரியே பார்க்குறாரா. தப்பாக கிடையாது, பட் அவரை பயப்படுற மாதிரி பார்க்குறாரு. மனசக்கறியை சாப்பிடுவாரா, என்ன பேசுகிறாரு? ஒரு வேளை இவர் நிஜமாவே ஒரு மாதிரியா, அதனால தான் இந்த ஆஃபீஸில் எல்லோரும் இவரை கண்டு பயந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தள்ளி போய் நின்றுக்கிறா. இப்போ ஜின்னு அப்படின்னு வரும்போது நின்றுட்டுருக்க. அவரோட பிளேஸ் வந்திருக்கு. இப்போ இறங்கியிருப்பார். ஸோ இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு நிம்மதியாகவே இருக்குது. அப்பா சாமி இறங்கிட்டாரு, இனிமேல் இந்த மனுஷன்கிட்ட பேச்சே வச்சுக்க கூடாதுடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. இப்போ ஜின் கரெக்டாக அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே போக அங்கே அவரோட வேலை செய்வாங்கள கூடலாம் அந்த மாதிரி எல்லோரும் இருக்காங்க. என்ன எல்லோரும் ஒட்டுக்கா வந்திருக்கீங்க, சொன்ன மாதிரி பிரச்சனை கொஞ்சம் பெருசா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வந்து உட்கார்றாரு. அதுவும் கேஷுவலாக வந்து உட்காந்துருப்பாரா. அப்போ இவங்களும் எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு, நீ ரொம்ப கேஷுவலாக இருக்க, ஓகே தான், ஆனால் பிரச்சனை நம்ம நினச்சதை விட ரொம்ப பெருசாக இருக்குது, கண்டிப்பாக இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்களா. இவரும் முதல்ல என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அது பெருசா சின்னதா இல்லை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அதை நாம் பார்த்துக்கலாம், அதை நான் பார்த்துக்கிறேன், சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அது இப்போது கலர் நியூஸ் பார்த்தீங்கள, அந்த நியூஸில் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல. நமக்கு எந்த நியூஸும் வரலையே, நம்மக்கிட்ட எந்த கேஸும் வரலையே, காணாமல் போயிருக்காங்கன்னு திடீர்னு வந்து சொன்னால் என்ன பண்ண முடியும், இனிமேல் தான் தேடணும் அப்படின்னு ஜின் சொல்ல. இவங்கெல்லாம் காணாமல் போயிட்டு 2 வாரம் ஆயிருக்கு. ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எல்லாருமே பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல. ஓ அப்போ அந்த ப்ரெஸ்காரங்களாம் உண்மை தான் சொன்னானுங்களா, நான் தான் அவசரப்படுத்திட்டேன் போல் அப்படிங்கிறாரு. அப்போ அதில் இன்னொருத்த பார்த்தீங்கன்னா கேஸ் ரொம்ப சீரியஸாக இருக்குது, கொஞ்சம் நம்ம சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும், கேஸ் இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபைலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் கேட்குறாரு. ஃபைலை கொடுத்தா அவர் அந்த ஃபைலை பார்த்துட்ருக்காரு. அந்த ஃபைலை பார்த்தா
ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக 14 பேர் காணாமல் போயிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தங்க, மொத்தம் 2 வாரம் ஆச்சு. 14 பேர் ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தங்களா காணாமல் போயிட்டு இருக்காங்க. எங்க எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. சொல்லப்போனால் அவங்களோட டேட்டாவே அந்தளவுக்கு எங்கேயும் கிடைக்கல. அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல. அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? அங்கே கேமரா ஏதாவது கிளிச்சாக இருக்கும், நல்லா வேறு பக்கம் தேடி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஃபைலை கொடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபைலை வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. ஜின் பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணுறதுக்காக தான் கார் எடுத்துகிட்டு திரும்ப அந்த ஃபைலோட போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது கரெக்டாக சிக்னல் போட்டுருவாங்களா, இவரும் வந்துட்டு அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அப்போது அந்த பக்கத்தில் வந்துட்டு ஒரு பைக்கில் ஒரு அப்பா வந்துட்டு 2 பொண்ணுங்களை வச்சுட்ருக்காரு. ஸோ 2 குட்டி குட்டி பார்ப்பாங்க. அந்த பாப்பாங்களாம் ஸ்கூல் போகிற பாப்பாங்க தான், அக்கா தங்கச்சி. ஓகேவா, அக்கா தங்கச்சியை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்காக அவளோட அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சிக்னல் போட்டுக்கனால வண்டி அப்படியே நிறுத்திருக்காங்க. ஜின்னோட கார் அதுக்கு பக்கத்தில் நிற்குது. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா பொண்ணு இருப்பாள். ஏய் உனக்கு தெரியுமா, நீ என்கிட்ட சொல்லாமல் நான் இல்லாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது புரியுதா அப்படின்னு கேட்குறா. ஜின்னு அப்படியே அக்கா ரொம்ப அக்கறையா இருக்கா போலன்னு சொல்லி பார்த்துட்ருக்க. அந்த குட்டி பாப்பா, ஏன் உங்ககிட்ட சொல்லாமல் போகக்கூடாது, நீ வேறு கிளாஸு நான் வேறு கிளாஸு, நான் வேணா உன் கிளாஸில் வந்து உட்காந்துக்கிட்டா அப்படின்னு கேட்குறா. இவருக்கு சிரிப்பாக வருது அந்த பொண்ணு பேசுறது. அப்போ இவரு சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்க. அந்த பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா லூஸ் மாதிரி பேசக்கூடாது, உனக்கு தெரியும்ல இன்னைக்கு காலையில் செய்தி கேட்டியா, அப்பா போட்டாருல்ல நிறைய பேர் காணாமல் போகிறாங்களாம், அதுவும் தினம் ஒருத்தங்க காணாமல் போகிறாங்களாம். அதனால தான் சொல்கிறேன் நீயும் காணாமல் போயிடுவ, என் கூடயே இரு, என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது புரியுதா அப்படின்னு கேட்குறா. காணாமல் போகிறாங்களா, ஏன் திடீர்னு எப்படி காணாமல் போயிடுவாங்க, அவங்க மாயமாயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்க, அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஏலியன் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏலியன் தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா ஏலியனும் இல்லை ஒன்றும் இல்லை, யாரோ கட்டிட்டு போகிறாங்க, நீங்கள் 2 பேரும் பத்திரமா இருந்தீங்கன்னா போதும், அப்பா வர வரைக்கும் ஸ்கூலை விட்டு வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. ஆனால் அந்த பொண்ணு அப்பா அப்படின்னா ஏலியன் இல்லைன்னா மனுஷங்க கடத்தியிருந்தா கண்டிப்பாக அவங்க எங்காவது இருக்கணும்ல, அது எப்படி ஒருத்தங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் அந்த கேமராவில் அவங்க இல்லவே இல்லை, கிளிச் ஆகுது, அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியல, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் ஒன்றுமே தெரியல, அப்போ சொல்லுங்கள் ஏலியன் இருக்குதானே, நான் எத்தனை நாள் இதை பற்றி படிச்சிருக்கேன் தெரியுமா, ஏலியன் இருக்குது, நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஜின்னுக்கு வந்துட்டு இந்த பொண்ணுங்க பேசுறது ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஏலியனா, இதுங்களாம் எந்த உலகத்தில் இருக்குது, ஸ்கூலில் தான் சொல்லி கொடுக்குறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து சிக்னல் எடுத்திருப்பாங்க. இவர் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போது அப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இவரும் தேடி தேடி அலையிறாரு. இவருக்கும் எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல. என்னமா தான் இருக்கும், தினம் ஒருத்தங்க காணாமல் போய்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அவரோட வீட்டிலே வச்சுக்கிறாரு. வீட்டிலே வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஹிண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் எழுதி வச்சுருக்காரு. அங்கங்கே ஒட்டி வச்சுக்கிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க. இப்போ அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காணாமல் போன பொண்ணு அவளோட ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கும். அவள் லாஸ்ட்டாக எங்கே போயிருப்பானா ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே போயிருப்பாள். அந்த பஸ் ஸ்டாப்பில் அவள் கூட நிறைய பேர் ஏறுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அவரும் பார்த்துட்டே இருக்காரு, என்னதான் நடக்குது, யாராவது இதுக்குள்ளே இருக்கிற யாராவது இவளை கடத்திட்டு போயிருப்பாங்களா, இல்லை இந்த பஸ்லேயே கடத்திட்டு போயிருப்பாங்களான்னு சொல்லிட்டு நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போது அந்த பஸ்ஸும் வேறு ஒரு இடத்துல போய் நிற்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் பஸ் எல்லாம் நிற்குதோ இல்லை ரோட்டெலாம் வந்துட்டு கேமரா வச்சுருப்பாங்கள்ல, அந்தந்த கேமராவெல்லாம் செக் பண்ணிட்டுருக்காரு இந்த பஸ் அடுத்து எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த பஸ் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகுது. அந்த பிளேஸில் அவள் இறங்கிட்டு அவள் பாட்டு கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளிச் ஆகுது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவரும் அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அதுக்கு மேலே அந்த பொண்ணை காணோம். ஒன்றுமே புரியல இவருக்கு. இந்த கேமராவில் இது வரைக்கும் தெரிஞ்சுது, இதுக்கு மேலே அவள் எங்கே போயிருப்பா, இது ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது, சுற்றி முற்றி காடு, எந்த பக்கம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு பசி எடுத்துக்கோ ஒரு ப்ரெட் அப்படியே வாயில் கடிச்சிக்கிட்டே இன்னொரு ஃபுட்டேஜ் இருக்குல்ல ரெண்டாவதாக காணாமல் போனவங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டேஜையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்த்து பார்த்துருப்பாரு. ஸோ ரொம்ப லேட் ஆகும்ல ஒன்றும் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு, ஒன்றும் விடாமல் பார்க்கணும். அப்போது ஒரு 4 பேர்த்து பார்த்து முடிச்சுட்டு தலைவலியே வந்துருச்சு. இவரும் அப்படியே தலைவலிக்குதுன்னு சொல்லி டேப்லெட் எடுக்கலான்னு பார்த்தா டேப்லெட்டை காணோம், தீர்ந்து போச்சு. சரி போய் வாங்கிட்டாவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் போகிறாரு. ஸோ வண்டி எடுத்து தான் போகிறாரு. வண்டி எடுத்துகிட்டு மெடிக்கல் ஷாப் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு ரிட்டன் திரும்பும்போது சடனாக வந்து நீங்கள் அங்கே நிற்கிறீங்க, பிருக்குன்னு பயந்துருப்பார். யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் என்னை பற்றி நீ ஏன் கேட்குற அப்படின்னு கேட்பாரா. அப்புறம் என்னை பற்றி நீங்கள் மட்டும் இது கேட்குறீங்க,
அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்ப கேட்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. பின்னாடி தான் வந்து இப்படி பேமெண்ட் நிற்பியா அப்படின்னு கேட்குறாரு. நான் 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 அப்படிங்கிறீங்க. என்ன நீ போன் சைடு ஆளு மண்டையோ அப்படியே அவன் மண்டையை பாரு நூடுல்ஸ் மண்டை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. நூடுல்ஸ் மண்டையா? என் மண்டையை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது, பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் எதையோ வாங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கேட்குறீங்க ஆக்சுவலாக இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்காரன் சொல்கிறான். அது பார்த்தீங்கன்னா ஜின் காதுக்கு கேட்கும். பைத்தியம் இல்லாதவனை வந்து கேட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே அவர் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துருவார். அப்படி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தோணுது, இவன் திடீர்னு எங்கேருந்து வந்தா? நம்ம அப்போ தானே இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு திடீர்னு திரும்பும்போது சடனாக வந்து நிற்கிறா. எங்கேருந்து வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. இப்போது அந்த டே அப்படி தான் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஜின்னு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக இன்றைக்கி கார் கொஞ்சம் சர்வீஸுக்கு கொடுத்தனால வண்டியிலே போயிட்டுருப்பாரு. வண்டியில் போயிட்டு அதே மாதிரி சிக்னல் தான். சிக்னலில் நிறுத்தி இருக்கும்போது எப்பயும் போல் எல்லோரும் குழந்தைங்க பேசுகிறது அது இதுன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு நின்றுருப்பாரு. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேமரா இருக்கும். அதே சமயம் இவர் அந்த ஃபுட்டேஜில் பார்த்தார்ல அந்த பஸ் அங்கே இருக்குது. இந்த இந்த பஸ்ஸில் தானே எல்லாம் காணாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சு முடிச்சு அடுத்த செகண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபாஸ்ட்டாக ரிட்டர்ன் திருப்பிட்டு போகிறாரு. அப்போது ஆல்ரெடி வண்டிங்கெல்லாம் அந்த பக்கம் வந்து நிற்குமா, இவர் ரிட்டன் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே சீக்கிரமாக வண்டி ரிட்டன் எடுத்துகிட்டு போய் வீட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணால் எல்லோரும் அந்த பஸ்லேயே தான் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இவர் 4 பேர்த்து செக் பண்ணியிருப்பார். 4 பேர்த்தோட ஃபுட்டேஜ் எல்லாருமே அதே பஸ்ஸில் தான் போயிருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஏன் எல்லோரும் ஒரே பஸ்ஸில் போகிறாங்க? அப்போ இந்த பஸ் தான் பிரச்சனையா? இந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க தான் யாரோ கட்டுறாங்களா? இல்லை இந்த பஸ்ஸே கடத்தை தான் யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை இது கவர்மெண்ட் பஸ் ஆச்சு, இது எதுக்கு கடத்தை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டாக இருக்குது. எந்த டைமில் எல்லாம் காணாமல் போகிறாங்கன்னு பார்த்தா சேம் எல்லோரும் ஒரே டைம் தான் காணாமல் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மார்னிங் ஸ்கூல் டைம் முடிஞ்சு அடுத்த ட்ரிப் போகும் பார்த்தீங்களா பஸ்ஸு. ஸோ அது பார்த்திங்கன்னா 3வது ட்ரிப்பு. இப்போ 3வது ட்ரிப்பில் போகும்போது தான் யாரோ ஒருத்தர் தினம் ஒரே இடத்துல காணாமல் போகிறாங்க. எல்லோரும் அந்த பஸ்ஸில் இருக்கும்போது தான் காணாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஏதோ ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. ஸோ அதனால் ஜின்னும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நெக்ஸ்ட் டே போகும் இல்லையா, ஏர்லி மார்னிங், அப்போவே அந்த பஸ்ஸில் போய் ஏறிக்கிறாரு. எல்லோரும் வந்துட்டு வராங்க போகிறாங்க. ஒரு ட்ரிப் முடியுது. அப்போது பஸ்ஸு போகுது ரிட்டன் வருது. அதுலேயே அவர் உட்காந்துட்டே இருக்கவும் அந்த பஸ் டிரைவரும் என்ன சார் இறங்கலையா எங்கேயோ அப்படின்னு கேட்க, ஏன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிக்கெட் மட்டும் கரெக்டாக வாங்கிக்கோங்க, செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்க சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. அதுவும் அந்த டிரைவர் குறுக்குன்னு டிரைவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருந்தால் அவர் எப்படி வண்டி ஓட்ட முடியும்? அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி நீங்கள் ஏன் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஏன் பார்த்தா உனக்கு என்ன பார்க்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுக்கா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அதெல்லாம் இல்லை சார், ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்களா, என்னால் வண்டி ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிறாரு. இப்போ பின்னாடி உட்காந்துக்கிட்டு பஸ்ஸில் ஏறி இறங்குற எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. அடுத்து 3வது ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பில் தான் கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க காணாமல் போவாங்க. அப்போது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு பார்க்குற மாதிரி வந்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டாப்பில் மட்டும்தான் அந்த பஸ் எப்போவுமே நிற்குது. இவரும் 2 ட்ரிப் போயிருப்பார்ல, ஸோ ஒரே ஸ்டாப்பில் தான் நிற்கும். அப்போது எல்லோரும் ஏறிப்பாங்க. அதுக்கப்புறம் இடையில எங்கேயுமே நிற்காது. ஸோ மொத்தமாகவே ஒரு 3 ஸ்டாப்பு தான். அதாவது ஏறும்போது ஒரு ஸ்டாப்பு, இடையில அந்த இடத்துல காணாமல் போகிறாங்களே அது ஒரு ஸ்டாப்பு, அதுக்கு அடுத்தது இறங்குறது ஒரு ஸ்டாப்பு, மொத்தமாகவே 3 இடம் தான். இப்போது ஜின்னும் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. எல்லோரும் ஏறிட்டு இருக்கிறாங்க. ஸோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏறும்போது எல்லோரும் பின்னாடி தான் ஏறுறாங்க. எல்லாருமே பார்க்குறாரு யார் யார் ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஏறி உட்காந்துட்டாங்க. பஸ்ஸும் எடுக்கிறாங்க. பஸ் பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது. ரொம்ப தூரம் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாப் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டாப் வரும். எல்லோரும் காணாமல் போகிறாங்கள அந்த ஸ்டாப்பு. ஸோ இப்போது பஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாதி தூரம் தான் போயிருக்கு. ஜின்னும் ஒரு மாதிரி எல்லா பக்கம் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துட்டு இருக்கிற சீட்டில் யாருமே இல்லை, அவர் மட்டும் தான் உட்காந்துருப்பாரு. பின்னாடி எல்லோரும் முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. பஸ் ஒன்றும் அந்தளவுக்கு ஃபுல்லாக கிடையாது. அப்படி உட்காந்துட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க இப்போது அவரோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரா. திரும்பி பார்த்தா நீங்கள் தான் அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்குறீங்க, அந்த சிப்ஸ் எல்லாம், அந்த சத்தம் தான் கேட்குது. அவர் விருக்குன்னு பயந்துருப்பார். ஏய் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, நான் பஸ்ஸில் என்ன பண்ணுவாங்க உக்காந்துருக்கேன் அப்படிங்கிறீங்க, நீ 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 இப்படி இங்கே எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாரு. எப்படி வந்தேன்னா ஏறி தான் வந்தா. ஆமாம்
என்னையா பிரச்சனை உனக்கு? எங்கே போனாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா? மெடிக்கல் ஷாப் வந்தால் ஏதோ நீ தான் அந்த கடைக்கார ஓனர் மாதிரி எதுக்கு வந்த, ஏன் வந்தால் எப்படி வந்தேன்னு கேட்குற, இங்கே வந்தால் இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குற, ஏன் மொத்த ஊரும் உன் பேரில் எழுதி வச்சிருக்கியா, எல்லோரும் உங்ககிட்ட கேட்டு தான் எங்கேயும் போகணும் வரணுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தள்ளி உட்காந்துருப்பாரு. ஸோ அப்படியே உட்காந்துக்கிட்டு திரும்பி பார்த்தா பஸ்ஸில் வந்துட்டு கவுண்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அப்படி கவுண்ட் பண்ணதில் மொத்தம் 20 பேர் ஏறியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 19 பேர் தான் இருக்காங்க, உங்களையும் சேர்த்தியே. என்னது, நான் எண்ணும்போது 20 பேர் இருந்தாங்களா, இப்போ இவ்வளோ இருக்கா, இப்படி சேர்த்தியே 19 பேர் தான் இருக்காங்க, அப்போ என்ன கணக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போது டிரைவர்கிட்ட போயிட்டு இப்போது வண்டியில் யாராவது இறங்குனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார், ஒரு ஸ்டாப் வந்துச்சு, நீங்கள் அந்த ஸ்டாப்பில் இறங்க வேணுமா, இப்போ வேணால் வண்டி நிறுத்திட்டா அப்படின்னு கேட்குறான். யார் இறங்குனா, எத்தனை பேர் இறங்குனா அப்படின்னு கேட்க, அது ஒருத்தர் இறங்குனாங்க சார் அப்படின்னு சொல்லுவானா. ஒருத்தர் மட்டும் தனியாக இறங்குனாங்களா, பொண்ணா பையனா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பொண்ணு தான் இறங்குச்சு சார் அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் வண்டியை நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வேறு பயந்துட்டு, முதல்ல வண்டியை நிறுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வண்டி விட்டு இறங்குறாரு. ஸோ பஸ் இப்போ எடுத்துடுறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி வந்துட்டு இருக்காரு. அதாவது பஸ்ஸை கொஞ்சம் தள்ளி தான் நிறுத்தியிருப்பாங்க ஸ்டாப்பை விட்டு. அப்போது அப்படியே பஸ்ஸை விட்டு இறங்கி இவர் ஓடிட்டுருக்க, நீங்கள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு கிறுக்கனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நீங்கள் சிப்ஸ் சாப்பிட்டு போகிறீங்க. இப்போ அந்த ஸ்டாப் கிட்ட வந்து பார்க்குறாரு, அந்த பொண்ணை காணோம். அந்த பக்கம் சுற்றி முற்றி பார்க்க எங்கேயுமே காணோம். ஆக்சுவலாக அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் மலைனா சும்மா மரம் மட்டும் இருக்கும், அப்படியே நடந்து போகலாம், அப்படியெல்லாம் கிடையாது. அது ஒரு மாதிரி ஏறவே முடியாது, பாறையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாறை தான் கீழே ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு மேலே தான் மலை இருக்கும். அந்த பாறையில் ஏறுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஏற முடியாது. அப்போது 2 பக்கம் பார்த்துட்டு பஸ் போயிட்டு இருக்கோம்ல அந்த வழியை பார்க்குறாரு. அந்த வழியில் யாரும் போகிற மாதிரி தெரியல, போயிருந்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அடுத்து திரும்ப வந்த வழியிலே ஒரு வேலை இறங்கி போயிருக்குமா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா வந்த வழியிலே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காரு. இவரும் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் ஓடி வந்து பார்க்குறாரு, ஒரு ஆள் கூட காணோம். வெறும் ரோடு மட்டும்தான் இருக்குது, சுற்றி முற்றி பாறை, மற்றபடி யாருமே ஆள் நடமாட்டமே இல்லை. இவரும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு இதுக்கு மேலே ஓட முடியாது. கிட்டத்தட்ட பஸ்ஸில் போனாலே 3/4 மணி நேரம் போகிற தூரம், பஸ் ஸ்டாப் வரத்துக்கு ரொம்ப தூரம் இருக்குது இல்லையா. அதனால திரும்ப அவரோட ஆஃபீஸுக்கு கால் பண்ண கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறாங்க. வந்து அப்படியே அவரை பிக்கப் பண்ணிக்க, என்ன சார் இங்கே என்ன பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் என் கண்ணால் பார்த்துண்டா, ஆனால் கன்ஃபார்மாக தெரியல, இந்த இடத்துல ஒரு பொண்ணு இறங்கியிருக்கா, ஆனால் அவளை காணோம், நானும் ஃபுல்லாக தேடிட்டேன், கண்டிப்பாக இந்த பாறை மேலே ஏறி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் எங்கே தான் போயிருப்பா, நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு காணும் நியூஸ் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சார் சொல்கிறீங்க, அப்போது நிஜமாகவே யாரோ மாயமாக போயிட்டு இருக்கிறாங்களா தினமும் ஒவ்வொருத்தர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன கர்மமோ ஒன்றும் தெரியல, ஆனால் இப்படியே விடக்கூடாது, இந்த பஸ்ஸில் யார் யார் ஏறினாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த பஸ்ஸோட ஆஃபீஸ் இருக்கும்ல அங்கே போய்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் யார் யாரெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு பஸ்ஸுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. இந்த ஊரில் அப்படி தான், ஏன்னா அப்போ தான் ஏதாவது பிரச்சனைனா கூட அவங்கள கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மொத்த டீட்டெயிலும் கொடுத்துட்டு தான் ஒவ்வொரு பஸ்லையும் ஏறுவாங்க. இப்போது அந்த கார்டை ஸ்வைப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, யார் யாரெல்லாம் ஸ்வைப் பண்ணிக்கிறாங்களோ அவங்க டீட்டெயில் எல்லாமே அந்த ஆஃபீஸில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அந்த கார்டில் அவங்களோட மொத்த டீட்டெயிலுமே இருக்கும், பணமும் வந்துட்டு கழிச்சுக்குவாங்க. ஸோ இப்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட ஆஃபீஸ் இருக்கும்ல, ஆக்சுவலாக அது கவர்மெண்ட் பஸ் தான். ஸோ அங்கே போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த பஸ்ஸு 3வது ட்ரிப்பில் போகும்போது யார் யாரெல்லாம் போயிருக்காங்க அவங்களோட மொத்த டீட்டெயிலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி பிரிண்ட் அவுட்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு நேராக ஜின்னோட வீட்டுக்கு தான் வராரு. ஜின்னோட கலீக்ஸும் பார்த்திங்கன்னா அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் தானே வந்து கூப்பிட்டு வந்திருப்பாரு. இப்போ அப்படியே 2 பேரும் அவங்களோட வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே வீட்டை பார்த்தா, சார் என்ன சார் இது வீடா என்ன அப்படின்னு கேட்குறான். அவ்வளோ பெரிய வீடு, ஆனால் வீடு ஃபுல்லாகவே அந்தந்த ஃபோட்டோ அந்த கேஸ் இந்த கேஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒட்டி வச்சுருக்காரு. சார் எத்தனை வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, 1 மாதம் தான்டா, மற்ற கேஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்பப்போ ரிமூவ் பண்ணிடுவேன், முடியாததெல்லாம் மட்டும் அப்படியே வச்சுட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறான். இன்னும் நிறையா இருக்குது, செவரு பத்தில், பேசாமல் நிறையா ரூம் கட்டணுன்னா செவரு வரும்ல, அப்படிக்கு இது பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. அவர் கேஷுவலாக பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. இப்போ தான் இவனுக்கு புரியுது, இந்த மனுஷன் இவ்வளோ கேஷுவலாக இருக்கிறது இவ்வளோ டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிட்டு தான் இவ்வளோ கேஷுவலாக இருக்காரு, நம்ம தான் ஒன்றுமே தெரியாமல் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அப்போ இவர் பார்த்திங்கன்னா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அவனும் சார் அப்படின்னு சொல்லி கிட்ட போக, இங்கே பாரு, இந்த பஸ்ஸில் போன 20 பேரோட லிஸ்ட்டும் இந்த பேப்பரில் தான் இருக்குது,
இது எல்லாத்தையும் நீ தரவாக செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லு. ஏதாவது ஒரு சின்ன இடத்துல கன்ஃபியூஷன் வர மாதிரி இருந்தாலும் சொல்லு. புரியுதா? யார் எந்த ஸ்டாப்பில் இறங்கியிருப்பாங்க, அதாவது அந்த ஸ்டாப்பில் ஒரே ஒரு பொண்ணு தான் இறங்கியிருக்கான்னு சொன்னாங்க. அதனால அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி 20 பேரில் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போது பார்க்கும்போது ஒரு பொண்ணோட டீட்டெயில் மட்டும் ஷோ ஆகுது. சார் எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு தான் அந்த ஸ்டாப்பில் இறங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்ட, இந்த பொண்ணா? அப்போது இந்த பொண்ணோட டீட்டெயிலை மொத்தமாக கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட ரெஜிஸ்டர்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணி இவனை பார்த்திங்கன்னா நல்லா சைபர் கிரைம் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும். அவனை வந்துட்டு வச்சு இவர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்கிறாரு. அவனும் பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் அந்தளவுக்கு டெக்னாலஜி இல்லை, அதனால என்னோடய வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிட்றான். ஏன் உங்கள்கிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், என்னால் இதிலலாம் சர்ச் பண்ண முடியாது, என்கிட்ட நிறையா ஹை டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சிஸ்டம் சொல்லிட்டு நிறையா இருக்குது, அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லி கேட்க, சரியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இப்போ அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஜின்னுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா வீடா இல்லை கம்ப்யூட்டர் ரூமா, மொத்தமாக இத்தனை இது வச்சுருக்க, ஒரே சிஸ்டம் பொட்டி பொட்டியாக இருக்குது, என்ன இதெல்லாம்? ஆமாம் இது என்னன்னு சொல்லிட்டு வித்தியாசமாக ஒன்று இருக்குது, இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. அது இதே மாதிரி தான் சார், லைக் மோடம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது ஒன்று அப்படிங்கிறான். இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையடா, எப்படி தான் அதெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறீங்களோ, எங்கே இருக்குது இதெல்லாம் அப்படின்னு கேட்க, சார் ஆன்லைன் மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கும், நீங்கள் நல்லா தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கேஸ் தானே பார்க்குறீங்க, ஆனால் எனக்கு இதான வேலை, அதனால எனக்கு இதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் அதிகம், மற்றபடி ஒன்றும் கிடையாது சார் அப்படிங்கிறான். ஆமாம் இது எதுக்கு யூஸ் பண்ணுவேன்? மோடம்னா நெட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், இதுவும் நெட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நெட்டுக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது, எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம், இது நிஜமாகவே இது எப்படி சொல்கிறது, இது ரொம்பவே யூஸ்ஃபுல் சார், இதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். பரவாயில்ல, ஆனால் எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, சரி நான் சொன்ன வேலையை முதல்ல செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா புதுசு புதுசாக வச்சுருக்கிறான். இத்தனை பொருள் இருக்கா என்ன? கம்ப்யூட்டர்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரே கம்ப்யூட்டர் லேப்டாப் அவ்வளோதான், இவன் அதுலேயே இத்தனை வெரைட்டி வச்சுருக்கிறான், இத்தனை வச்சு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. இப்போ அவன் ஏதோ ஒரு கோடிங் மாதிரி போடுறான். அப்படியே இருக்கிற எல்லா சிஸ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட டீட்டெயில் 1 by 1 வந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே ஜின் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒவ்வொரு சிஸ்டத்தில் அந்த பொண்ணோட டீட்டெயில், அவள் இத்தனை நாள் எந்த பஸ்ஸில் ஏறினா போனா வந்தான்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலும் இருக்குது. வா, அப்போது இதெல்லாம் எப்படி பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாரு. சார் இதெல்லாம் ஒரு படிப்பு சார், மற்றபடி ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பண்ணி காட்டினங்காட்டி தான் எனக்கு கவர்மெண்ட் வேலையே கிடச்சிது, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸில் எனக்கு கிடச்சிது, இல்லைனா வேறு ஒருத்தன் தட்டி பறிச்சுட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் பார்த்திங்கன்னா மொத்த டீட்டெயில் எடுத்து கொடுத்துறான். அப்போ ஜின்னும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஓகே அப்போ இந்த பொண்ணு ஒரு ஸ்டூடெண்ட்டு, இவ படிக்க தான் போயிட்டுருக்கிறா, இவளோட மார்க்கை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த காலேஜ் போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப சர்ச் பண்ணுறான். ஒரு 10 நிமிஷம் அந்த டீட்டெயிலும் கிடச்சிடுது. சார் இந்த பொண்ணு இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கிறா, இது ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி ஆச்சு அப்படின்னு சொல்லுவானா. அப்போ அவள் யூனிவர்சிட்டிக்கு போகாமல் எதுக்கு இந்த பஸ் ஏறி இங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்குள்ளே அதெல்லாம் ஒரு மாதிரி கிராக் பண்ணி அவன் வந்துட்டு அந்த லீவ் அப்ளை பண்ணியிருப்பாங்கல்ல, மெயில் அனுப்புவாங்க. ஸோ இப்போல்லாம் டிஜிட்டலாக மாறினங்காட்டிக்கும் லீவ் வேணாலுமே மெயில் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெயிலை வந்துட்டு செக் பண்ணுறான். மெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட மெயிலும் வந்திருக்குது. 1 day வந்துட்டு லீவ் கேட்டிருக்கா. சார் சிம்பிள் சார், முடிஞ்சு. அந்த பொண்ணு டெய்லியும் யூனிவர்சிட்டிக்கு தான் போகிறா, ஆனால் இன்றைக்கி லீவ் எடுத்திருக்கா, லீவ் கூட அப்ளை பண்ணியிருக்கா, அதனால் வெளியே எங்கேயோ ஒரு பக்கம் போகிறதுக்காக லீவ் அப்ளை பண்ணிவிட்டு கிளம்பியிருக்கா, அவ்வளோதான், சிம்பிள் அப்படிங்கிறான். எப்படி நீ உட்கார்ந்த இடத்துல இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் கேட்க, டெக்னாலஜி சார், இதில் என்கிட்ட என்ன இருக்குது, டெக்னாலஜி இருக்கிறனால தான் எல்லா விஷயமும் சாத்தியமாகுது, ரொம்ப சிம்பிளாக முடியுது, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜின்னும், டெக்னாலஜியை வச்சு அவள் போன இடம் வந்த இடம் தான் கண்டுபிடிக்க முடியும், அவள் மனசில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அவள் இதுக்கு மேலே எங்கே போக போகிறான்னு கண்டுபிடிக்க முடியாது, போனால் தான் நமக்கு அதை பற்றி தெரியும், ஆனால் அவள் அங்கே இறங்குனான்னு சொன்னாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ யோசிக்கிறாரு. அவர் எங்கே பார்க்குறது, நீங்கள் தான் திடீர்னு குறுக்க வந்து உட்காந்துருப்பீங்கள்ல, உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிவிட்டு அந்த ஸ்டாப் வந்து அவருக்கு தெரியாது. இல்லை நான் பார்க்கல, ஆனால் அங்கே ஒரு பொண்ணு இறங்குச்சின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொன்னான் அப்படின்னு சொல்லிடுறாரா. சார் கண்ணால் பார்க்காம நம்ம எதையும் முடிவு பண்ணக்கூடாது, மேபி அவங்க அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது கூட சொல்லியிருக்கலாம், அந்த பொண்ணை வேறு ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்கலாம், என்னவா வேணால் நடந்திருக்கலாம்ல, நம்ம ஏன் ஒரே இதை வந்துட்டு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அப்படியே போகணும், சுற்றி முற்றி பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவானா. இவர் பார்த்திங்கன்னா அதுவும் சரிதான், சரி ஓகே விடு, இது ஒரு வேளை அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படின்னா நாளைக்கு மிஸ்ஸிங் கேஸில் ஆட் ஆகும்ல, ஸோ அவள் காணாமல் போகிறாளா இல்லை இது எதிர்ச்சியாக நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாளைக்கு தான் தெரிய வரும்.
பார்த்துப்போம், என்ன நடக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி ஓகே, நீ ஒர்க்கை பாரு, நானும் கிளம்புற டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவர் போக பார்க்க, நான் வேணா ட்ராப் பண்ணிட்டேமா சார் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் வேணாம், நான் கேப் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேபு புக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போய் நிற்கிறாரு. அப்போது அப்படியே பாக்கெட்டில் கையை விட்டுட்டு எல்லா பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பார். இவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேடிக்கை பார்க்குற பழக்கம் இருக்குது. ஸோ சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டார், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவார். அவர் பார்க்குறாரு அப்படின்னாவே அங்கே இருக்கிற விஷயத்த அப்சர்வ் பண்ணுறாருன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த பக்கம் எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்டு இருக்கா. இப்போ தான் ரைட் சைடில் பார்த்துருப்பாரு, அப்படியே சென்டர் அப்புறம் லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு பின்னாடின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு திரும்ப அப்படியே நார்மலாக கேஷுவல் நின்றுக்கிட்டு இருக்காரு. டைம் பார்க்குறாரு, இன்னுமா இந்த கேப் வரலன்னு சொல்லிட்டு அப்படியே டைம் பார்த்துட்டு இருக்க. டைம் என்ன அப்படின்னு சொல்லி சத்தம் இருக்குன்னு பயந்துருவார். பார்த்தா நீங்கள் பக்கத்தில் நிற்கிறீங்க. அப்படியே ஒரு கேப் போட்டுக்கிட்டு அழகாக ஒரு பேண்ட்டு ஒரு ஸ்வெட் ஷர்ட் மாதிரி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே நீங்களும் கை விட்டுட்டு அப்படியே அவரோட மூஞ்சியே பார்க்குறீங்க. அவர் விருக்குன்னு பயந்துடுறாரு. ஏய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அட என்ன ஐயா உன்னோட ஒரே ரோதனையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் இங்கே என்ன பண்ணுற அங்கே என்ன பண்ணுறேன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருக்கா. உன்கிட்ட வந்து மாற்றம் பார்த்தியா எப்போ பார்த்தாலும். சரி டைம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாரு. எப்படி வந்தேன்னா நடந்தான் வந்தேன் அப்படிங்கிறீங்க. இல்லையே, இப்போ நான் பார்த்தனே, இவ்வளோ நேரம் நான் பார்த்தனே, நீ இங்கே எங்கேயுமே இல்லையே. நடந்து வந்திருந்தா கூட ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் நடந்து வந்திருக்கணும். திரும்பி இந்த பக்கம் திரும்பத்துக்குள்ளே வந்து நிற்கிற, உண்மை சொல்லு, எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ரொம்ப நேரமாக இங்கே இருக்கியா, நான் ஏன் உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. இது நல்லா இருக்கே, நீங்கள் பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன பொழுதுக்கு உங்கள் முன்னாடி வந்துட்டு என்ன பாருங்க பாருங்கன்னு ஆடவா முடியும், என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, ஜின்னும் பார்த்தீங்கன்னா நிஜமாக நீங்கள் தான் இருந்தியா ரொம்ப நேரமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் இங்கே தான் இருந்தேன், உனக்கு என்ன பிரச்சனை, போயா நீயும் வேணாம் உன் டைமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. அப்போது கரெக்டாக இவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. அப்போ கோவம் வந்தால் நம்ம மூஞ்சி அந்த பக்கம் திருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இப்படி மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டு டென்ஷன் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே டைம் பார்க்குறாரு. டைமை பார்த்துட்டு மணி 12 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா ஆளை காணோம். எங்கே போயிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா குடு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த பக்கம் ரோடு இருக்கும் இல்லையா, அந்த ரோட்டில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காரு. எங்கே போயிருப்பா, அதுக்குள்ளே எங்கே போயிருப்பா, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, 2 செகண்ட் கூட இல்லை, அதுக்குள்ளே காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக ஓடிட்டுருக்காரு. அப்போ கேபுக்காரங்க வந்துட்டு கால் பண்ணுறாங்க. சார் ஹலோ சொல்லுங்கள் சார், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் சொன்ன இடத்துல தான் வந்து நிற்கிறேன், ஆனால் இங்கே யாருமே இல்லையே அப்படிங்கிறான். ஓ சரி ஓகே, நான் இன்னொரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், முன்னாடி வந்துடுங்க, நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிற்கிற இடத்துல அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்க. இப்போ கேபும் வருது. கேப் வந்ததுக்கப்புறம் இவர் பார்த்திங்கன்னா அப்படியே கேபில் ஏறி வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ அகைன் அவர் வீட்டுக்கு போனதுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்துட்டு ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒன்றுமே புரியலை. எங்கே போவாங்க, அங்கே போய் இறங்குறாங்க, ஆனால் காணாமல் போயிடுறாங்க, நடந்து எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த மிச்சம் அத்தனை ஃபுட்டேஜையும் பார்த்து முடிச்சிட்டாரு. எல்லாருமே வந்துட்டு அதே இடத்துல காணாமல் போயிருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போனதுமே என்ன கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இன்ஸ்பெக்டரும் சார் உள்ளதாக இருக்கான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அந்த பஸ் ஓட்டிகிட்டு இருப்பான்ல அவனை தான் உட்கார வச்சுருக்காங்க. இவர் தான் வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பஸ்ஸை ஓட்டுறவனை பிடிச்சி வைங்கன்னு சொல்லியிருப்பார் போல். ஏன்னா எல்லாருமே அங்கே தான் காணாமல் போயிருக்காங்க. இப்போ ஜின்னும் பார்த்தீங்கன்னா அவனை கூட்டி போய் விசாரணை பண்ணுவாங்கள்ல, அந்த ரூமில் உட்கார வச்சுட்டு உண்மையை சொல்லு, நீ மட்டும்தான் அந்த ரூட்டில் போயிட்டுருக்குற, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் நான் தான் போகிறேன், ஏன்னா என்னோடய பஸ் மட்டும்தான் அந்த பக்கம் போகும். என்ன சார் என்ன சம்மந்தம் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்து சொல்லுங்கிறீங்க, நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு கேட்குறான். நடிக்காத, புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி நடிக்காத, உண்மையை சொல்லு, அங்கே எத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, காணாமல் போயிருக்காங்களா சார், அங்கே காணாமல் போகிறதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா காணாமல் போன அத்தனை பேரும் 3வது ட்ரிப்பு உன்னோட பஸ்ஸில் தான் வந்திருக்காங்க அப்படின்னு இவர் சொல்ல அவனுக்கு ஷாக்காக இருக்குது. சார் என்ன சொல்கிறீங்க, எந்த இடத்துல காணாமல் போனாங்க, மொத்தமே அந்த பஸ்ஸு 3 ஸ்டாப்பில் தான் நிற்கும், இடையில கூட யாரும் ஏற்றவும் மாட்டோம் இறக்கவும் மாட்டோம், காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஏற்றுற எல்லாத்தையும் கரெக்டாக தான் நான் இறக்கி விடுவேன் தெரியுமா அப்படிங்கிறான். கரெக்டாக தான் இறக்கி விடுவேன், நீ இறக்கி விட்டு போனதுக்கப்புறம் தான் காணாமல் போகிறாங்களே, எப்படி காணாமல் போகிறாங்க, பஸ்ஸில் யார் வரா, என்ன போகிறா, எங்கே போகிறாங்கங்கிற எல்லா டீட்டெயிலும் உனக்கு தானே தெரியும், ஏன்னா நீ அந்த பஸ்ஸில் தானே வேலை செய்கிற, உண்மை சொல்லு அப்படிங்கிறாரு.
சார் சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாரும் அங்கே தான் காணாமல் போகிறாங்கங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஏன் இந்த மாதிரி ஊரில் காணாமல் போயிட்டு இருக்கிறாங்கங்கிறது கூட நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் பாட்டுக்கு நான் உண்டையா வேலை ஒன்றுன்னு இருக்கிற ஆள் சார் அப்படிங்கிறான். அப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா உன்னை நான் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சேனா தன்னால் உண்மை சொல்லிடுவேல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போக அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். சார் சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன். நான் பாட்டுக்கு உங்கள் வேலைக்கு தானே சார் போயிட்டுருக்கிறேன். அதுவும் கவர்மெண்ட் எங்கே என்ன வேலைக்கு அனுப்புதோ அந்த பஸ்ஸுக்கு தான் நான் போக முடியும். நான் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தேன். ஒரு வாரமாக தான் இந்த பக்கம் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ மறுபடியும் இவர் யோசிக்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி யார் அந்த பஸ்ஸில் வந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இன்னொருத்தவங்க தான் சார் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் என்ன இந்த லைனுக்கு மாற்றி விட்டாங்க அப்படின்னு இவன் சொல்லுவானா. ஸோ இவர் யோசிக்கிறாரு. 2 வாரமாக எல்லாம் காணாமல் போயிட்டுருக்குறாங்க. இவன் இங்கே வேலைக்கு போயிட்டு 1 வாரம் தான் ஆகுது. ஸோ இந்த லைனுக்கு இவனை 1 வாரமாக தான் அனுப்பியிருக்காங்க. அதுவும் இவனாக கேட்டு போகலை, கவர்மெண்ட்டாக இவனை அந்த லைனுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா இவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ யாருக்கு எதுக்கும் தான் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டை பிச்சுக்குது அவருக்கு. இப்போ ஜின்னும் வந்துட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தலைவலி வந்துச்சு மறுபடியும். ஷோ இதை பற்றி யோசிச்சாலே எனக்கு தலைவலி வருதுன்னு சொல்லிட்டு திரும்ப டேப்லெட் எடுக்கலான்னு பார்த்தா டேப்லெட் காலி ஆகிடுச்சு. என்னது அன்றைக்கி ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேனா, பேசாமல் ஒரு செட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் பைக் எடுத்துகிட்டு மெடிக்கலுக்கு போகிறாரு. அப்படி மெடிக்கலில் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வண்டியை வந்து எடுக்கிறாரு. வண்டியை எடுத்துகிட்டு இந்த பக்கம் திரும்பினா டக்குன்னு நீங்கள் அந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. அவர் விருக்குன்னு பயந்துறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ சாமி நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓட ஆரம்பிக்கா. ஏய் எதுக்கு இவன் என்னை பார்த்து ஓடுறான்னு சொல்லிட்டு ஜின்னும் ஃபாஸ்ட்டாக உங்களை துரத்திட்டு வந்துட்டுக்கா. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஐயோ வேணா என்னை துரத்திட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோன்னு நினச்சிட்டு அப்படியே குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கா. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடிடுறீங்க, காணோம் உங்களை. இவர் வந்து பார்க்குறாரு. இப்போ தானே கண்ணு முன்னாடி ஓடிட்டு இருந்தா, அதுக்குள்ளே எங்கே போனா, இப்போ தானே பார்த்தேன், முன்னாடி தானே ஓடிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேட அவருக்கு பைத்தியமே பிடிக்குது. உங்களை நினச்சாதான் அவருக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்குது. யார் இந்த சந்து, எங்கேருந்தா வந்தா, திடீர்னு வரா, திடீர்னு மாயமாக போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயமான ஒரு மனசில் நினைக்கும் போது அந்த ஸ்கூல் பொண்ணுங்க 2 பேசிகிட்டு இருந்திருக்கோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், இந்த மாதிரி ஏலியன் இருக்கான், எல்லாம் மாயமாக போகிறாங்கன்னா ஏலியன் கூட தூக்கிட்டு போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கோம்ல. இது அவர் மைண்டுக்குள்ளே வருது. சீ நம்ம எப்படியெல்லாம் யோசிக்கிறோம், அந்த மாதிரிலாம் ஒன்று எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாரு. இங்கே தான் எங்காவது போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆளையே காணோம். இவளை பார்த்துட்டு இருந்தாலும் வேலைக்காகாது, நம்ம முதல்ல கிளம்பலான்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு டேப்லெட் போட்டு நல்லா படுத்து தூங்கிடுவார். ஸோ நல்லா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு அகைன் அந்த ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருப்பான் இல்லையா டெக்னாலஜிக்காரன், அவனோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போனதுமே அவன் வாங்க சார் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சி வரான். பரவாயில்ல நீ உன்னோட வேலையை பாரு, எந்த அளவுக்கு போயிருக்குது, ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்க, நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் சார், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், எல்லோரும் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் கிளிச் ஆகுது, காணாமல் போயிடுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறான். எப்படி இதெல்லாம் நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சார் இந்த ஏலியன் இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். டக்குன்னு இவன் இந்த மாதிரி கேள்வி கேட்கவும் இவர் தான் ஆல்ரெடி ஒரு மாதிரி உங்களை நினச்சிருப்பாரா. இப்போ திரும்ப இப்படி கேட்க, இல்லை நான் அந்த மாதிரியெல்லாம் நம்பலை. ஆமாம் நீ அதை பற்றி கேட்குற அப்படின்னு இவர் கேட்க, இல்லை சார் நீங்களே பாருங்களேன், எல்லா ஃபுட்டேஜ்லேயும் ஒரு இடத்துல போயிட்டு காணாமல் போயிடுறாங்க. அப்போது என்ன அர்த்தம், இந்த வதந்தியெல்லாம் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன வதந்தி அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி காணாமல் போகிறவங்களெல்லாம் ஏலியன் தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த அரசியல் புரிசலாக பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதான் சொல்கிறேன், கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். டேய் நீ ஏதோ நல்லா டெக்னாலஜி தெரிஞ்ச பையன்னு நினச்சிட்டு வாங்கிட்டு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தியா, என்ன சொல்லணும், இது எல்லாமா நம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இவர் பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. முதல்ல கேஸை கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவன் இந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தைங்க சொன்னது இவன் சொன்னதுன்னு சொல்லிட்டு மண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க. இவரும் வந்துட்டு சரி ஓகே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்றாரு. சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு ஒரு வாய் எடுத்து போட்டிருப்பாரு. திரும்ப அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படியே விருக்குன்னு பயந்து போய் திரும்பி பார்த்தா அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஏய் இரு எங்கேயும் ஓடிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் எவனா அது ஏன் ஷர்ட்டை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா மூஞ்சி பார்த்தா இவர், ஐயோ அடே சைக்கோ நீயாடா, ஐயோ கடவுளே வாங்கிட்ட வந்து மாட்டிக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விடுங்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவங்க சட்டை இழுத்து பிடிச்சிட்டு என் கூட வாணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறாரு. என்னை எங்கே தூக்கிட்டு போகிற, யாராவது என்னை காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருக்க. வாயில் அப்படி கை வச்சு பொத்தி அப்படியே கார்க்குள்ள தூக்கி போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கண்ணா இரு என்னை இப்போ எதுக்கு கட்டி போட்டிருக்க, நீ கடத்தல்காரனா, என்னடா பண்ணிட்டு இருக்கிற, என்னை எதுக்குடா கட்டிட்டு போகிற, கடவுளே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜின்னும் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு அவரோட ரூம்குள்ளே தள்ளுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கா,
இங்கே எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தா? ஆமாம் இது என்ன வீடா என்ன? கொலகாரனா நீ? கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுவேன்? சைக்கோ கில்லராடா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு விண்டோலாம் லாக் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு நீ எல்லாத்தையும் லாக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, வாயை மூடுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. வாயை மூடிட்டா நான் எப்படா கேள்வி கேட்பேன்? உண்மை சொல்லு, யார் நீ? கொலகாரனா? சைக்கோ கில்லரா? இல்லை இந்த சீரியல் கில்லர்பாங்களே, நீ ஒட்டி வச்சுக்கிறதெல்லாம் பார்த்தா இரு இவங்கெல்லாம் காணாமல் போனவங்க, தொலைஞ்சு போனவங்க, செத்து போனவங்க தானே? ஆ அப்படின்னா இத்தனை பேர்த்தையும் நீ தான் கொன்னியா? அப்போ இப்போ என்ன எதுக்கு கொள்றா? இரு என்னோட ஃபோட்டோவும் வச்சுருக்கியா? அப்போ நீ என்னை ஃபாலோ பண்ணி வந்தியா? அதனால தான் எப்போ பார்த்தாலும் நீ என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஃபோட்டோவே இல்லை, என்னை பற்றி இங்கே எதுவுமே இல்லை, அப்புறம் எதுக்கு என்னை பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு நீங்கள் கேட்க, பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆ பேசி முடிச்சிட்டா கொன்றுவியோ? இல்லை நான் இன்னும் பேசணும் அப்படிங்களா? ஏய் வாய மூடு. எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரே விஷயந்தான், யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் யாருன்னா எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, என்னோடய பேர் வயன், அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. உன் பேர் வயன், சரி ஓகே. எந்த ஊர் அப்படிங்கிறாரு. நான் இதோ அந்த பக்கத்து ஊர் தான் அப்படிங்கிறீங்க. ஒரு ஊர் பேர் சொல்கிறீங்க. அவரும் சரி உன்னோட அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்க, அவங்கெல்லாம் வேறு ஊரில் இருக்கிறாங்க, நான் இங்கே சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சுற்றி பார்க்கலான்னு வந்தியா? சுற்றி பார்க்கறதுக்கு வேறு ஊருக்கா வருவாங்க? வேறு ஸ்டேட்டு வேறு கண்ட்ரி அப்படி தானே சுற்றி பார்ப்பாங்க. நீ என்ன பக்கத்து ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு தெரியல, ரொம்ப நாளாக நீங்கள் தானே சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. ஆமாம் நான் தான் சுற்றி பார்க்க வந்தேன், எல்லா சுற்றிட்டு தான் இருப்பேன். என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை எனக்கு புரியல, என் வாழ்க்கையில் நான் எங்கே போய் சுற்றி பார்க்கணுன்னு கூட நான் முடிவு எடுக்கக்கூடாதா? அது கூட நீ தான் சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உன்கிட்ட பேசினாலே எனக்கு தலைவலி தான் வரும், உன்னை பார்த்தாலே தலைவலிக்குது. சரி ஓகே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம்குள்ளே போகிறாரு. நீங்கள் வரவே இல்லை. திரும்பி பார்த்தா ஆளே காணோம். எங்கே ஓடி போயிட்டாலும் ஓடி காணாமல் போயிட்டாலும் சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு ஓடி வந்தா அப்படி கீழே தான் கிடக்குறீங்க. இங்கே என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்குறாரு. டேய் இல்லை எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன், நீ நிஜமாவே லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறியா? கட்டி போட்டுட்டு என் பின்னாடி வாண்டு போனா எப்படி வருவேன்? எப்படி நான் உருண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ கட்டி போட்டதுனால தான் ஓடாமல் இருக்காளா அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா எப்படி கட்டை ஊற்று விட்டால் நீங்கள் திரும்ப காணாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே கட்டோடு உங்களை தூக்கிட்டு போகிறாரு. ஏய் என்ன எதுக்கு தூக்குற, தொடாத அப்படிங்கிறீங்க. வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்குறதுக்கு வந்துட்டு அப்படியே கையை இது பண்ணுவார், கையை வைப்பார். நீங்கள் ஐயோ தொடாதே நாங்கள் தொடாத இங்கே தொடாதான்னு கேட்குறீங்க. வாயை மூடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே கொண்டு கட்ட தூக்கி நேராக வந்துட்டு இன்னொரு ரூம் வச்சுருப்பார்ல, ஸோ அந்த ரூம்குள்ளே கொண்டு போயிட்டு சேரில் உட்கார வைக்கிறாரு. பரவாயில்ல தூக்கி போடாமல் சேர்லையாவது உட்கார வச்சானேன்னு சொல்லிட்டு, ஆமாம் என்ன இது உன் வீடு ஃபுல்லாக ஒரே ஃபோட்டோவாக இருக்குது, நிஜமாவே நீ கொலகாரனா? என்ன எதுக்கு பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் என்னை பார்த்தா கொலகாரமாக தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சைக்கோ கில்லரா அப்படின்னு கேட்குறீங்க. என்னை பார்த்தா உனக்கு அப்படி தான் தெரியுதா? நான் ஒரு சிஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிறாரு. சிஐடி ஆஃபீஸரா? நீ எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்திருக்கா? எனக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, எனக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆனால் உனக்கும் காணாமல் போகிறவங்களுக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு. காணாமல் போகிறாங்களா? யார் காணாமல் போனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நடிக்காத இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா காணாமல் போனால் அத்தனை லிஸ்ட்டையும் கொடுக்க, ஆமாம் யார் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்க. யாரையுமே உனக்கு நினைப்பில்ல அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே எனக்கு யாரையுமே தெரியாது, யா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஓ அப்படியா சரி இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா நிறையா பஸ்லலாம் ஃபுட்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த பஸ் ஏறினது இறங்குன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் காட்டுறாரு. ஆமாம் இப்போ எதுக்கு எனக்கு இதெல்லாம் போட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஏய் எதுக்கு என்ன ஃபோட்டோ எடுக்கிற? என்னை வச்சு மிரட்டி யார்ட்டையோ காசு வாங்க போறியா? எதுவும் சிஐடி ஆஃபீஸர்னு சொன்னேன், அப்போ அதுவும் பொய்யா? பணம் பறிக்கிற கும்பலா நீ அப்படின்னு கேட்பீங்களா. வாயை மூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை அந்த டெக்னாலஜிக்காரருக்கான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவனுக்கு அனுப்பி இவளை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு கொஞ்ச நேரத்தில் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரிப்ளை பண்ணிவிட்டு அவனை பார்த்தீங்கன்னா உங்களை பற்றின டீட்டெயில் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லா சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தில் தான் உட்காந்து வேலை பண்ணுறான், ஆனால் அவனை சுற்றி வச்சுக்கிற அத்தனையும் வந்துட்டு ஏதோ கோடிங் போய்கிட்டே இருக்குது. ஸோ சரியான படிப்பாளி தான் போல், ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அப்படியே அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு எல்லா சிஸ்டத்தையும் பார்க்குறான், எதையும் ஒன்று டைப் பண்ணுறான், அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டத்தில் எதுவுமே வரல. எப்பயுமே இவன் இந்த மாதிரி பண்ணானா அவங்கள பற்றின மொத்த டீட்டெயிலும் வரும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு மாதிரி வந்து கிளிச்சாகி வந்துட்டு ஆஃப் ஆகுது. உடனே இவனை வந்துட்டு ஃபோன் பண்ணுறான். சார் சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம்
அந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புனீங்களே அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்குறான். என் கூட தான் இருக்கா. ஏன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, கூட்டிகிட்டு வாங்க சார், தயவு செஞ்சு அந்த பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க, தனியாக மட்டும் விட்டுட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லுவானா. என்னடாச்சு என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. சார் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது, அந்த பொண்ணை தயவு செஞ்சு தனியாக விடாதீங்க, கூட்டிகிட்டு வாங்க கையோட அப்படின்னு சொல்லி இவன் ஃபோனை வச்சிடறான். அப்போது இவரும் ஏய் கிளம்பு அப்படிம்பாரு. எங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, எங்கன்னா என் கூட தான் கிளம்பு வா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கட்டி வச்சிருப்பார்ல, அப்படியே கை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்டா தூக்கிட்டு வந்து போடா, அப்படியே எதே விளையாட தூக்கிட்டு வந்தா இப்போ மட்டும் என்ன இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வரீங்க. அவர் பார்த்தீங்கன்னா போய் காரில் இழுத்து போட்டு தள்ளி விட்டுட்டு காரை எடுத்துட்டு நேரம் அவன் வீட்டுக்கு தான் போகிறாரு. இப்போ அவன் வீட்டுக்கு போனதுமே திரும்ப உங்களால் கார்லேருந்து இறங்க முடியல காலையில் கட்டிக்கிறதுனால. ஸோ சின்ன உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் அவனோட வீட்டில் போட்டுட்டு எதுக்கு இவ்வளோ கூப்பிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அவன் ஓடி வந்து உங்களை கண்ணெல்லாம் இது பண்ணி பார்க்குறான். அப்புறம் அந்த டாக்டரெல்லாம் கண்ணை ஒரு மாதிரி இது பண்ணி செக் பண்ணுவாங்கல்ல, வாய் செக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் லைட்டெல்லாம் அடிச்சு. ஏய் என்னடா பண்ணுறேன் என் கண்ணை, யோ அப்போ நீங்கள் கொலகார கும்பலும் இல்லை திருட்டு கும்பலும் இல்லை, உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் திருடுற கும்பலா, கண்ணு காது மூக்கு வாய் கிட்னின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடுவீங்களா, ஏதோ சிஐடின்னு சொன்னால் என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்ப கேட்க, ஜின் பார்த்தீங்கன்னா வாயை மூடுறி அப்படிம்பாரா. யோ என்னடா நானும் பார்த்துட்டுக்கிறேன், இப்படி போட்டு போட்டு பேசிட்டு இருக்கிற, எனக்கு செம்ம கோவம் வந்துடும், என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க. அப்போது அவனை பார்த்தீங்கன்னா ஜின்னை அப்படி கூட்டிகிட்டு வந்து, சார் இந்த சிஸ்டம் ஃபுல்லாக பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். ஏண்டா ஆஃப் ஆகி கிடக்குது ஒன்றுமே இல்லை பாருங்கன்னு என்னத்தை பார்க்குதுன்னு சொல்லிட்டு ஜின்னும் கேட்க, சார் இல்லை உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே அவரை முன்னாடி நிற்க வச்சுட்டு இவன் உட்காந்து அந்த சிஸ்டத்தில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அவன் எது பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுவுமே வரல, ஒரு மாதிரி கிளிச்சாகி ஆஃப் ஆகிடுது, எல்லா சிஸ்டமும் கிளிச்சாகி ஆஃப் ஆகுது. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னெல்லாம் ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டு இருக்காரு. சார் தட்டாதீங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஃபோட்டோவை எடுக்கிறான் இவன் செல்ஃபோனில். ஸோ ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை இந்த இதில் போட்டு ஏதோ பண்ணுறான். அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜின் இப்போ வந்து இங்கே நிற்கிறது முதற்கொண்டு எல்லாமே அதில் காட்டுது. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, என்னென்ன ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறியோ அப்படின்னு இவன் கேட்குறாரு. சார் நான் உங்களை வேணும்னா ட்ராக் பண்ணி காட்டினேன், இப்போது உங்களோட ஃபோட்டோ போட்டால் நான் உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கரண்ட்டாக உங்களோட ஃபோனை வச்சு எங்கே இருக்கிறீங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியும். ஆனால் இந்த பொண்ணை பற்றின எந்த டீட்டெயிலும் வரல சார் அப்படிங்கிறான். இப்போ ரெண்டு பேரும் அப்படியே உங்களை ஒரு மாடு திரும்பி பார்க்க, நீங்கள் ஐயோ இப்போ எதுக்கே ரெண்டு பேரும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஐயோ நான் எதுவும் பண்ணல, உன் கம்ப்யூட்டர் ரிப்பேராக இருந்தால் நானும் பண்ண முடியும், வேணா இன்னொரு ஃபோட்டோ நல்லா எடுத்துக்கோ, ஏன் இது ஆதார் கார்டிலலாம் ஃபோட்டோ கொடுத்துருப்பேனே அந்த மாதிரி ஃபோட்டோ வேணால் தரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது ஜின் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இவனை பார்த்து, அப்போது ஏலியன்ஸ் அதெல்லாம் நம்ப சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. வேறு வழி இல்லை சார், கண் கூட பார்த்துட்டோம். அப்புறம் முக்கியமாக நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள்ல இந்த பொண்ணு திடீர்னு வர காணாமல் போகிறான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இவன் மனுஷி கிடையாது, இவன் ஒரு ஏலியன், இவ தான் எல்லாத்தையும் கடத்துறான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எது ஏண்டா என்னை பார்த்தா உங்களுக்கு ஏலியன் மாதிரி தெரியுதா, என் மூஞ்சிட்டு அப்படி கேவலமாவா இருக்குது, நான் இவ்வளோ அழகாக இருக்கேன், கண்ணு ரெண்டும் இருக்குதா என்ன, இல்லை கண்ணில் அவிஞ்சு போச்சா, ஏண்டா டே அவிச்ச மாட்டேன் கண்ணுக்காரா, உனக்கெல்லாம் கண்ணு இருக்குதா சோடா புட்டி அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்திட்டுறீங்க. அப்போ அவன் சார் இப்போ இவ திடீர்னு மாயமாக போய்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் ஹே இரு ஏண்டா சோடாப்பட்டி என்னடா நினச்சிட்டு இருக்கிறா, நான் என்ன பச்சை கலர் மஞ்சள் கலர்னு இருக்கிறனா இல்லை ப்ளூ கலரில் இருக்கிறனா, டே நான் மனசுடா, என்ன ஏலியன்னு சொல்கிறீங்க, ஏதோ நீங்கள் பண்ணி கேஸை முடிக்க பார்க்குறீங்க, அதுக்கு நான் தான் ஊருகாயா, கடவுளே இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே தப்பிச்சு கூட போக முடியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கைதாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ சின்ன அப்படியே மெதுவாக அவங்க பக்கத்தில் வந்து இதுக்கு மேலே நீ தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி ஒரு மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். ஏய் நான் தப்பே பண்ணலாம், எதுக்கிட்ட நான் தப்பிக்கணும், கடவுளே நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையாவுக்கு ட்ரை பண்ணாலும் உங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா கட்டி வச்சிடுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரெண்டு முழு சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் தான் செத்துட்டுக்கிறேன். டே ஏலியன்லாம் ஒன்றும் கிடையாதுடா, நான் மனுச்சிடா, இங்கே பாரு எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவேன், அப்புறம் நூடுல்ஸ் சாப்பிடுவேன், அப்புறம் முட்டை எல்லாமே சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் நானும் சாப்பிடுவேன்டா அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏலியன் சாப்பிடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறான் இந்த பைத்தியக்காரன். அப்போ என்னடா பேசிகிட்டு இருக்கிற, அப்போது ஏலியன் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன எதுக்குடா ஏலியன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ ஜின்னும் பார்த்தீங்கன்னா அவள் கத்திட்டு போகிறா, நான் ஒரு கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாமா, இவள் இங்கே இருக்கதான் சேஃப்டி அப்படிங்கிறாரு. ஆமாம் சார் கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீங்கள் அந்த ரூமில் இருந்துக்கோங்க, இந்த ரூமில் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் இவளை அந்த பக்கம் கட்டி வச்சு கண்ணு முன்னாடியே வச்சுக்கோங்க, கண்ணு மறைஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறான். ஓகே எனக்கு அந்த ரூம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போய் அந்த ரூமில் கட்டி வச்சிட்றாங்க. நீங்களும் யோ என்னையா நீ லூஸ் மாதிரி நடிக்கிறீங்களா, எதுக்கையா என்ன பிடிச்சி வச்சுருக்கீங்க, நான் ஏலியனும் இல்லை கீழியனும் இல்லை, என்னை விட்டுருங்கடா, எனக்கு வேலை இருக்குது, எங்கள் அம்மா அப்பா என்னை தேடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க.
எங்க உன் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாரு. ஃபோன் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை தேட ஃபோனும் கையில் இல்லை. போச்சு போச்சுடா, உன்கிட்டேருந்து தப்பிச்சு வரும்போது ஃபோனும் சேர்ந்து கீழே தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறீங்க. ஓ, இன்னும் எவ்வளோ போய் சொல்லுவ அப்படின்னு கேட்க, பைத்தியக்காரா, நரனா ஏலியனா இருந்தா இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்க மாட்டேனா? லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, நான் இங்கே உன் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ அவரும் வந்துட்டு, எவ்வளோ டைம் நீ என் கண்ணு முன்னாடியே இருந்திருக்க மாட்டேன், ஆனால் திடீர்னு வருவேன், திடீர்னு போயிடுவேன். அநேகமாக நான் உன்னை கட்டி வச்சதுனால தான் நீ இப்போ போகலை அப்படிங்கிறாரு. போச்சுடா, இவனுங்க முழு சைக்கோ, முழு பைத்தியம். ஐயோ கடவுளே, இவங்களுக்கு என்ன பேர் வைக்கனே தெரியல. ஒரு புது விதமான பைத்தியம் பிடிச்ச சைக்கோ பிடிச்ச பைத்தியக்காரனுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சேரில் படுத்து தூங்கிடுறீங்க. அப்போது இவனை பார்த்தீங்கன்னா, சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்றான். அவரும் அந்த ரூம்குள்ளே போக, இங்கே பாருங்கள் சார், அந்த காணாமல் போகிறவங்கலாம் எப்படி காணாமல் போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்குறாங்களா, அந்த இடத்துல அவங்க இறங்கி ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த கேமராவில் கிளிச் மாதிரி தெரியுது. அவங்க அங்கேருந்து மாயமாக போயிடுறாங்க அப்படின்னு சொல்ல, இதைத்தான் நானே பார்த்தனே அப்படிம்பாரு. ஆமாம் சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவங்க அப்படியே டெலிபோர்ட் ஆகி காணாமல் போயிடுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் இவ தான் அந்த ஏலியன், இவ தான் எல்லாத்தையும் காணாமல் போக வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு தான் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன சார் இத்தனையும் பார்த்து திரும்ப ப்ரூஃப் கேட்குறீங்க? அந்த பொண்ணு தான் அன்றைக்கி பஸ்ஸில் கூட உங்க கூட இருந்தாலே, அவள் உங்களை அப்படியே டைவர்ட் பண்ணும்போது தான் அந்த பொண்ணு காணாமல் போயிருக்கு, நீங்கள் கூட கண்டுபிடிக்க முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இவருக்கு எல்லாமே ஒரு மாதிரி சிங்க் ஆகிற மாதிரியே இருக்கும். அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே நான் என்னோடய வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. அப்போது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அவள் எங்கே இருக்கட்டும், நான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் ஏதோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டு இங்கே வராரு. ஸோ இங்கே வரும்போது இவனை பார்த்தீங்கன்னா, சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்ன ஏன் பதறிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அந்த பொண்ணு வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிச்சுன்னு கரெக்டாக அவுத்து விட்டா, அப்படியே மாயமாக போயிட்டா சார், என் கண்ணு முன்னாடி மாயமாக போயிட்டா அப்படின்னு இவன் சொல்ல, எது கண்ணு முன்னாடி மாயமாக போயிட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நம்பலைன்னா இங்கே பாருங்கள், கேமரா வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் இருக்கும்ல அதை அப்படியே போட்டு காட்டுறான். இவன் அப்படியே கரெக்டாக அவுத்து விடுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி மறைஞ்சு போன மாதிரி இருக்குது. இதை பார்த்ததும் ஜின்னுக்கே ஷாக்காக இருக்குது. அப்போது இவ தான் எல்லாமே பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் அப்போவே சொன்னேன்ல சார், பேசாமல் கட்டாக கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. ஜின்னும் சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் பண்ண முடியாது சார், அவளை நம்மளால் பிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஜனங்க காணாமல் போய்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம கவர்மெண்ட்டில் எப்படி மக்கள்கிட்ட பேச போகிறோன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. ஆனால் இதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவானா. ஏன் முடியாது அப்படின்னு கேட்குறாரு. அதான் அவள் தப்பிச்சு போயிட்டாளே, அப்போ கண்டிப்பாக அவள் இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போவா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இதை யார் நினச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது சார் இனிமே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. நீ நினச்சா ஸ்டாப் பண்ண முடியும்ல அப்படிங்கிறாரு. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். இல்லைடா, நீ நினச்சா ஸ்டாப் பண்ண முடியும்ல, அதான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் நினச்சா எப்படி சார் ஸ்டாப் பண்ண முடியும்? அதுவும் அந்த பொண்ணு தான் தப்பிச்சு போயிட்டாளே, அவள் ஒரு ஏலியன், அவள் தப்பிச்சு போயிட்டா, அவள் தான் எல்லாத்தையும் கடத்திக்கிட்டு இருக்கா. இது நம்ம நியூஸில் சொல்லி தான் ஆகணும். அதுக்கான மொத்த ப்ரூஃபும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவளை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடையாது இங்கே. அவள் சொன்ன எல்லாமே பொய். இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது கண்டிப்பாக நம்புவாங்க ஜனங்க. நம்ம ஜனங்களை நம்ப வைக்கலாம். அதுவும் இல்லாமல் அவங்கள பாதுகாப்பாக இருக்க சொல்லலாம். அந்த ரூட்டை நம்ம வந்துட்டு கேன்சல் பண்ணலாம், எதனாவது பண்ணலாம் சார் அப்படிங்கிறான். அந்த ரூட்டை கேன்சல் பண்ணிட்டா அந்த வழியாக போகிற ஜனங்க எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, அது வேற என்ன பண்ண முடியும், அந்த வழியாக போகிற ஜனங்க இனிமேல் அந்த பக்கம் போகாமல் பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஓ, அப்போ அந்த ரூட்டை கேன்சல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வசதியாக போய்டும்ல கடத்துறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. ஆமாம் சார், அதுவும் உண்மைதான். ஆனால் ஜனங்க அங்கே போகலன்னா யாரும் காணாமல் போக மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி விடு, அதெல்லாம் இருக்கட்டும், வயனுங்க அப்படின்னு கேட்குறாரு. சார் எது அந்த ஏலியன் பிள்ளையா? அதான் கண்ணு மணி காட்டுனே தப்பிச்சு போயிட்டா சார். இந்நேரம் அடுத்த ஆளை கடத்த போயிருப்பா, அவள் பிளான் பண்ணியிருந்திருப்பா. ஆனால் இந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, வயனுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் சார், மாயமாக போயிட்டா. மாயமாக போனவளை எங்கன்னு கேட்டால் நான் எங்கேருந்து கொடுப்பேன், நீங்கள் ரொம்ப ஜோக் பண்ணிட்டு இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா அந்த மோடம் மாதிரி ஒன்று வச்சுருந்தான்ல, லைக் இது மோடம்னு சொல்லிட்டு சொன்னான் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பட்டன் இருக்கும். அதை அமுக்கிறதுக்கு போகும்போது ஜின்னை அப்படியே கையை பிடிச்சிட்டு, என்ன உண்மை தெரிஞ்சிட்டா என்னையும் காணாமல் போக வச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
என்ன சார் பேசுகிறீங்க? இது நெட்வொர்க்குக்காக நான் வச்சுருக்கேன். லைக் மோடம்னு அன்றைக்கி சொன்னேன்ல, இதை அமுக்குனா நீங்கள் எப்படி காணாமல் போவீங்க? என்ன சார் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் சாத்தியமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, சாத்தியம்தான்டா, இதை வச்சு என்ன வேணால் பண்ண முடியும், நீ தானே சொன்ன அப்படிங்கிறாரு. சார் என்ன வேணான்னா நம்ம நெட்வொர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது கிளிச் இருந்துச்சுன்னா அது இது பண்ணுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சார். ஆளை தூக்கிட்டு போகிறதுக்கு இத்தனை டப்பாக்குள்ளே எப்படி போவாங்க? என்ன சார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அந்த பட்டனை அமுக்க போக அப்படியே அவன் கையை பிடிச்சி முடிச்சு விட்டுறாரு. இவன் கையை உடஞ்சிடுது. சார் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கேட்குறான். அப்போ ஓங்கிப்பலான்னு ஒரு கன்னத்தில் ஒரு அறை விட்டுட்டு, என்ன நான் இன்னுமாடா கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. என்ன கண்டுபிடிச்சிங்க? நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். ஏண்டா ஆஃபீஸில் அத்தனை பேர் இருக்கிறாங்க, உன்னை விட திறமையானவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களத்தையும் விட்டு போட்டு நான் ஏன் வாங்கிட்டு வந்தேன்? நான் ஏன் உனக்கு கால் பண்ணேன்? நான் ஏன் உன்னை கூப்பிட்டேன்? எந்த ஐடியாவும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க. ஆனால் எதுக்காக சார் இப்படி பண்ணுறீங்க? எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஜின் பார்த்தீங்கன்னா, வயன் எங்கே போனா, அவளை எங்கே அனுப்புனேன், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் நான் உங்களுக்கு தான் வீடியோ காட்டினேன்ல சார், அந்த கேமராவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குல்ல சார் அப்படிங்க. அது எதுக்குடா? நான் அன்றைக்கி வரும்போது அந்த இடத்துல கேமராவே இல்லை, திடீர்னு மாட்டி வச்சுருக்கா. அப்போது ஏதோ ஒன்று பண்ணணும், அது இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணி அதை நீ எனக்கு ஃபுட்டேஜ் மாதிரி காட்டணும், இதுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அது அது கேமரா இருந்துச்சு சார், நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டேங்க அப்படிங்கிறான். அந்தளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. நான் எல்லா இடத்தையும் சும்மாலாம் வேடிக்கை பார்க்க மாட்டேன், அப்சர்வ் பண்ணுவேன். உன் வீட்டில் எந்தெந்த பொருள் ஃபஸ்ட்டு நான் வரும்போது எங்கெங்கே இருந்துச்சு, செகண்ட் டைம் வரும்போது எங்கெங்கே இருந்துச்சு, இப்போ எங்கெங்கே இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். என்கிட்டேருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது, உன்னை முதற்கொண்டு நீயும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாரு. சார் என்ன சார் பேசிகிட்டு இருக்கிறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் ஒரு அப்பாவி அப்படிங்கிறான். ஓ அப்படியா? அப்படின்னா இந்த பட்டனை இப்போது நான் அமுக்கவா அப்படின்னு கேட்க, சார் வேணாம் அப்படின்னு சொல்லி பதறான். ஏண்டா நீ அமுக்குனால நான் அமுக்குனா என்ன? அமுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோடம் மாதிரியே தான் அந்த டிசைன் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை எடுத்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அது ஏதோ ஃப்ரீக்வன்சி மாதிரி ஏதோ செட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை அப்படியே பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் சிஸ்டமில் உட்காந்து ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு அவன் பதறி போயிட்டு அவரை பிடிக்கிறதுக்காக வர இன்னொரு கையை முடிச்சு விட்டு அப்படியே உட்கார வச்சிடறாரு. இவன் நான் கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறான் வழி தாங்க முடியாமல். அப்போது ஜின் வந்துட்டு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபோல்டரில் கடைசியாக உங்களோட பேர் இருந்திருக்கும், ஸோ உங்களோட டீட்டெயில் எல்லாமே இருந்திருக்கும். எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுருக்கான். எதுக்கு அவளை பற்றின டீட்டெயில் போட்டிருக்க அப்படின்னு கேட்க, சார் நீங்கள் தானே அதை பற்றி கேட்க சொன்னீங்க, நீங்கள் தானே அந்த பொண்ணை பற்றி விசாரிக்க சொன்னீங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ எதுக்குடா என்னோட டீட்டெயில் போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் நான் தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்கள் கண்ணு முன்னாடி போட்டால, இந்த மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டால் இந்த எல்லா சிஸ்டத்துலேயும் வரும், ஆனால் அந்த பொண்ணோட போட்டு வரலன்னு சொல்லி, அதுக்கு தானே சார் உங்கள் கண்ணு முன்னாடி தானே சார் போட்டேன் அப்படிங்கிறான். ஓஹோ, அப்போது இந்த இடத்துல உன்னோட டீட்டெயில் போடுறேன், உன்னை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் இதில் வருதான்னு பார்க்கலாமா அப்படிங்கிறாரு. இல்லை வானா அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்க, என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல சார், என்னோடய டீட்டெயிலாம் அங்கே போடாதீங்க அப்படின்னு சொல்ல. போடணும்டா, அப்போ தானே என்னால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றின எல்லா டீட்டெயிலும் அங்கே டைப் பண்ணிட்டு இருக்கிறாரு. டைப் பண்ணி முடிச்சுட்டு போய்ட்டு அந்த பட்டன் அமுக்க அவர் கண்ணு முன்னாடி அவன் அப்படியே மாயமாக போகிறான். ஜின்னால் இதை நம்பவே முடியல. இதை ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்க்குறது. எங்கே போயிருப்பான்? இதுதான் இப்போ இத்தனை நாள் நடந்திருக்கு. இவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், ஒயனே இவன் தான் இதை பண்ணியிருக்கான். அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இவர் வீட்டுக்கு போயிருப்பார்ல, இவர் ஸ்டார்டிங்லேருந்தே இவன் மேலே ஒரு மாதிரி டவுட்டில் தான் வந்துட்டு இருந்திருப்பார். அப்போது இவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் அது இதுன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே பழிய போட்டிருப்பான். நீங்கள் இது எதுவுமே தெரியாமல் லூஸ்தனமாக அவர் கண்ணு முன்னாடி திடீர்னு வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவருக்கு ஸ்டார்டிங்கில் உங்கள் மேலே டவுட் இருந்திருக்கும். பட் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போகிற இடம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கீழே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவர் எப்பவுமே மேலோட்டமாக தானே பார்ப்பார், கீழே பார்த்துருக்க மாட்டார். ஃபஸ்ட் டைம் அந்த மெடிக்கல் ஷாப்பில் அவர் இருக்குன்னு உங்களை பார்க்கும்போது கூட நீங்கள் கீழே வந்துட்டு ஷூ கட்டிட்டு இருந்திருப்பீங்க. அடிக்கடி உங்களோட ஷூ லேஸை அவிழ்ந்து போயிடும், அதனால அது ஒழுங்காக கட்ட தெரியாமல் கட்டிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்போ திடீர்னு இருந்துச்சு அவர் முன்னாடி நிற்பீங்க, அதனால பயந்து போயிடுவார். லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உட்காந்து ஷூ லேஸ் கட்டிட்டு திடீர்னு எந்திரிச்சு நின்று இருந்திருப்பீங்க. அவர் அதை எதுவுமே பார்க்காம பயந்து போயிட்டு திரும்ப அந்த பக்கம் திரும்பிட்டு இந்த சைடு திரும்பும்போது நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்திருப்பார் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அன்னைக்கு கூட நீங்கள் கீழே உட்காந்து மறுபடியும் ஷூ தான் கட்டிட்டு இருந்திருப்பீங்க. அவர் இருக்கிற டென்ஷனில் கீழே பார்க்காம அவர் பாட்டுக்கு நேராக பார்த்துட்டு ஓடி இருப்பார். நீங்களும் இவன் சரியான கிறுக்கு நாட்டு இருக்குது, ஏன் அப்படி ஓடிட்டு இருக்கிறான்,
யாரை தேடி ஓடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஃபுட்டேஜில் பார்த்துட்டு வந்திருப்பாரு. ஸோ எல்லாமே கலெக்ட் பண்ணி மொத்த டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் இவனை வந்துட்டு பார்க்க வந்திருப்பாரு. ஸோ ஸ்டார்டிங்லேயே அந்த மோட மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்திருக்கும். அது ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிறையா டீட்டெயில்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டரில் போட்டு சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே டைம் ட்ராவல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் ப்ரூவ் பண்ண கிடையாது. பட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அப்போது இவன் தானா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களையே கொண்டுட்டு வந்து இங்கே விட்டுருப்பாரு. ஸோ அப்போ தானே இவன் ஏதாவது ட்ராமா பண்ண முடியும். ஸோ இவன் ஏதாவது ட்ராமா பண்ணி உங்களே மறைய வச்சா கண்டிப்பாக இவனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாரு. அதாவது இவரோட போதைக்கு நீங்கள் ஊருக்கு ஆன மாதிரி தான் அடிக்கடி தேவையில்லாமல் இவரோட கண்ணில் பட்டு இப்படி மொத்தமாக காணாமே போயிருப்பீங்க. ஆனாலும் கஷ்டமாக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணை நம்ம இதில் சிக்க விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இவருக்கு நம்பகமாக ஒருத்தங்க இருப்பாங்கள கூட வேலை செய்கிறவங்க கலெக்ஸ், அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்ல அவரும் வந்து பார்த்துட்டு என்ன சார் சொல்கிறீங்க, அதெல்லாம் நிஜமாக நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், என் கண்ணார பார்த்தேன். இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தேவையில்லாமல் ஒரு பொண்ணை நான் அதில் மாட்ட விட்டுட்டேன், அவளை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, சார் ஆல்ரெடி நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்கல்ல, அந்த ஒரு பொண்ணுக்காக மட்டும் ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த கூட வேலை செய்கிற கலெக்ஸு. அப்போ ஜின் பார்த்தீங்கன்னா அந்த காணாமல் போன யாருமே தெரியாமல் காணாமல் போகலை, எல்லாருமே இவன்கிட்ட தான் வந்திருக்காங்க. இவன் எல்லாத்துக்கிட்டையும் பேசியிருக்கான். இப்போது நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நமக்கு பாஸ்ட்டுக்கோ ப்ரெசண்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ எங்கேயாவது ஒன்று போகணும் டைம் ட்ராவல் பண்ணி. ஸோ அந்த மாதிரி போனோம் அப்படின்னா நம்மளோட தப்பெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன ஆசை வரும்ல, அந்த ஆசை தான் அவங்கள இந்த மாதிரி பண்ணியிருக்கு. இவனும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டான், நிறையா பணமும் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் புரியாமல் கேட்குறாரு. கடைசி கேஸு அந்த காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு, அந்த பொண்ணு நல்லா தான் படிப்பா, ஆனால் லாஸ்ட் எக்ஸாமில் நல்லா எழுதலை, அதனால் அவளோட மார்க் ரொம்ப கம்மியாக போயிடுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேனே தெரியல, நான் எக்ஸாம் வேறு நல்லா எழுதலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பா ஒரு வீடியோவில். லைக் வந்துட்டு ஒரு யூடியூபர் மாதிரி. ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இவன் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஆனால் நீ எனக்கு பணம் கொடுக்குன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணை அதே பஸ்ஸில் ஏற சொல்லியிருப்பான். அந்த பஸ்ஸில் ஏறி போன அந்த பொண்ணு அந்த இடத்துல இறங்கினதுக்கு அப்புறமா இவன் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கொள்ளு, ஸோ அவளோட டீட்டெயில் எல்லாம் போட்டு அதை அமுக்குனா அவள் அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளிச்சா மாதிரி மறைஞ்சு போயிடுறா. ஸோ இதான் நடந்துட்டு இருந்திருக்கும், எல்லாருமே தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்க. அப்படின்னா சார் அந்த ஒரு பொண்ணு தான் தெரியாமல் இந்த மாதிரி பேசிக்கிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், நிஜமாவே இந்த மாதிரி போகிறவங்கெல்லாம் அவங்களோட பாஸ்ட்டுக்கு போகிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அவங்கள பற்றி கவலை இல்லை, அவங்கள ஆசைப்பட்டு தான் பண்ணாங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது, எதுவுமே தெரியாமல் போய் ட்ராப்குள்ளே சிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாரா. சரி இப்போ என்ன சார் பண்ண போகிறோம், நிஜமாவே பாஸ்ட்டுக்கு போக முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாருக்குடா தெரியும், உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சார் அந்த பொண்ணு தான் ஏலியன்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட நம்ப வச்சானே, நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்ல, ஏய் அவள் அந்த பஸ்ஸில் வரும்போது கூட ஹூடி போட்டுட்டு வந்திருக்கா, எனக்கு தெரியல, அவள் மூஞ்ச பார்க்கல நான். ஸோ ஹூடி போட்டுட்டு ஏறியிருக்கா, ஆனால் திரும்ப என் பக்கத்தில் வந்து உட்காரும்போது நான் அந்த பக்கம் திரும்பும்போது இந்த சைடில் வந்து உட்காந்துருக்குறா, அதையும் நான் வந்துட்டு எல்லாமே இந்த மாதிரி ஹேக் பண்ணி கேமரா வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாரு. ஸோ மொத்தமாக எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு தான் சரி ஓகே உங்களை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு சிக்கிக்கிறீங்கல்ல இவர்கிட்ட, அதனால தானாக வந்து சிக்கதையா விடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. பட் இப்போ அதை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. சரிங்க சார், இப்போ நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், அந்த பொண்ணை எப்படி தான் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்ல, இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வேணும். ஸோ நீ இதை ஆப்ரேட் பண்ணு, நான் வந்துட்டு அவள் நின்றுட்டு இருந்த அதே ரூமில் நிற்கிறேன், கண்டிப்பாக அவள் எங்கே போனாலோ அதே இடத்துக்கு நான் போவேன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேமராவில் பார்த்துருப்பார்ல. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் நின்றுட்டு இருந்திருப்பீங்க, இவனும் பார்த்தீங்கன்னா உங்களை மறைய வச்சுருப்பான் அதே மாதிரி. ஆனால் ஜின் பார்த்தீங்கன்னா என்ன எடிட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கூட கேட்டிருப்பாரு அவன்கிட்ட உண்மையை வாங்கிறதுக்காக. ஆனால் ஆக்சுவலாக அது உண்மையாகவே அவன் அந்த பட்டனை அமுக்கிறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் காணாமல் மறைஞ்சு போயிருந்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு, ஓகே என்னோடய டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்குது, நீ இந்த பட்டனை கரெக்டாக நான் சொல்லும்போது அமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா காதில் ஒரு ப்ளூடூத் போட்டுட்டு அவரோட ப்ளூடூத்தை இவன் கூட கனெக்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு வேளை இவர் டைம் ட்ராவல் பண்ணி போகிற இடத்துல இருந்து கூட டவர் கிடச்சி இவர்கிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தான் அப்படியே காதில் ஒரு ப்ளூடூத்தை போட்டுட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. பயமாக தான் இருக்குது. அப்போது இந்த ஆளும் பார்த்தீங்கன்னா சார் நான் ப்ரெஸ் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். ஓகே ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஆமாம் போனால் திரும்பி வரத்துக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணால் திரும்பி வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
யாருக்கிட்டா தெரியும்? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நானாக வந்தால் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். சரி முதல்ல நீ அமுக்கு, நான் அவகிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்ல இவனும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்டுக்கு இவன் கண்ணு முன்னாடி அவர் அப்படியே கிளிச்சாக மாறி போகிறாரு. அவ்வளோதான், இவனுக்கெல்லாம் அப்படியே ஷாக்காகி அங்கேயே பொத்துன்னு வாங்கி விழுந்துடுறான். ஸோ இப்போ ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே நிற்கிறாரு. சுற்றி முற்றி பார்த்தா டனலு. எது டனல்? இங்கே எப்படிங்க வந்தேன்? அப்போ வைனிங்க தான் வந்தாளா? எந்த இடத்துக்கு? இங்கே எதுக்கு வந்திருப்பா? அவன் எதுக்காக அவளை இங்கே அனுப்பியிருக்கான்? ஒரு வேளை இங்கே தான் இருக்காளா, இல்லை வேறு ஏதாவது பக்கம் போயிட்டாளா? நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா? அவள் என்ன பண்ணிட்டுப்பா அப்படின்னு தெரியாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப இருட்டாக வேறு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு அவருக்கு வந்து யாரோ காலத்தை பிடிச்சி நடிக்கிறாங்க. அவருக்கு செம பயம். அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு கையை பிடிச்சி முன்னாடி இழுத்து விடுறாரு. இழுத்து விட்டு பார்த்தா நீங்கள் தான் சைக்கோ ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு முடியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் நான் விட்டு தேடி என்ன அப்படிங்கிறாரு. நீங்கண்ணா அப்படியே அவரை பிடிச்சது குரங்கு மேலே மேலே மரத்து மேலே அந்த மாதிரி அவர் சட்டையை பிடிச்சி அப்படியே காலெல்லாம் மேலே வச்சு ஏறி அவர் மேலே கழுத்து மேலே உட்காந்துக்கிறீங்க. கழுத்து மேலே ஏறி உட்காந்துட்டு முட்டி பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கிறீங்க. பைத்தியக்காரி என்னடி பண்ணிட்டு இருக்கிற, முதல்ல கீழே இறங்க அப்படிங்கிறாரு. கீழே இறங்கா? ஏண்டா சைக்கோ, நான் தான் சொன்னேன்ல, எத்தனை தடவை சொன்னேன் நான் ஏலியனும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு. கேட்காம எனக்கு மயக்க மருந்து கொடுத்து எதுக்கிட்ட அந்த டனலுக்குள்ளே கொண்டு வந்து விட்டீங்க. உங்களுக்கு என்னடா பாவம் பண்ண? ஏலியன் இருந்தால் இப்படி தான் டனலுக்குள்ளே விட்டு சாப்பிடுப்பீங்களா? நான் மனுஷிடா, நான் மனுஷி பார்த்தா தெரியல. இன்னும் நான் என்னத்தை பண்ணால் நீ மனுஷி நம்புவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க அவர் பார்த்தீங்கன்னா அட சைக்கோ கீழே இறங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் தாண்டா சைக்கோ பைத்தியங்களா? எனக்கு மயக்க மருந்து குடிச்சு இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு திரும்ப பேசிகிட்டு இருக்கிறியா நீ? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியை பிடிச்சி அப்படியே கையிலே முடி பாதி வந்துருச்சு. அவருக்குன்னா செம்ம வலி. அப்படியே பிடிச்சவங்கள அப்படியே ஒரு மாதிரி அவரோட கையை நீங்கள் பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்கிறீங்களா? அப்படியே கையை பிடுங்கி விட்டுட்டு அப்படியே ஓங்கி ஒரு அரைவார் பாருங்க. அவ்வளோதான், உங்கள் காதோடு சேர்த்து அப்பிருப்பாரு. நீங்கள் அப்படியே புத்துன்னு கீழே விழுந்துடுறீங்க. கீழே விழுந்து அடுத்த செகண்டுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கா. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா உனக்கு யாரும் மயக்க மருந்து கொடுக்கல அப்படிங்கிறாரு. அப்புறம் எப்படி நானும் மாயமாக வந்து இதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு நீங்கள் கேட்க ஆமாம் அப்படிம்பாரு. டேய் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசிங்கன்னா உனக்கு குரலை கடிச்சு நான் கொன்றுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ அவர் பார்த்தீங்கன்னா உண்மைதான் சொல்கிறேன், நீ டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்க அப்படிங்கிறாரு. போச்சுடா, இவனுங்க முழுசாக சைக்கோ ஆகிட்டானுங்க. அத்தனை கம்ப்யூட்டர் அங்கே பார்க்கும்போதே நினச்சேன் இப்படி தான் கிறுக்குத்தனமாக சுற்றிட்டு இருப்பீங்கன்னு. ஏண்டா நீங்கள் நிஜ வாழ்க்கையிலே வாழ மாட்டிங்களா? இந்த ரியாலிட்டிலே இருக்க மாட்டிங்களா? எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் இருப்பீங்களா? மயக்க மருந்து கொடுத்து ஒரு டனலுக்குள்ளே கொண்டு வந்து போட்டுட்டு நான் டைம் ட்ராவல் பண்ணேன்னு சொல்கிற லூசா நீயே அப்படின்னு கேட்குறீங்க. நீ நம்பினாலும் நம்பலனாலும் நீ டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்த. ஒருவேளை உனக்கு மயக்க மருந்து கொடுத்துருந்தா உனக்கு அது ஞாபகம் இருந்திருக்கும். ஆனால் உனக்கு அப்படி தான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஞாபகமே இல்லை. இல்லையே அப்படிங்கிறீங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன்ல இப்போ இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்போ நீங்களும் அப்போது உனக்கு முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உன் வழியிலே வந்தால் தான் நீயும் கரெக்டாக பேசுவ அப்படின்ட்டு. சரிப்பா, நீ தான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கோம். என்னை எதுக்கு இந்த மாதிரி அனுப்புன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் நான் பண்ணல, உன்னை ஒருத்தர் பண்ணால அவன் தான் உன்னை டைம் ட்ராவல் பண்ணி வச்சுட்டான் அப்படிங்கிறாரு. இது வேறையா? அப்போ உன்னையும் அவனே அப்படி பண்ணிட்டானா அப்படின்னு நீங்கள் கேட்க இல்லை நானாக தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. டே கிறுக்காடா நீ, என்னதான் ஏதோ பழி வாங்குற மாதிரி அவன் என்னவோ பேசிட்டே நான் என்ன பேசான்னு வேறு புரியல. அப்புறம் பார்த்தா நான் இங்கே இருக்கேன், அப்புறம் நீயும் இங்கே இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஜின்னும் சாரி அப்படிங்கிறாரு. சாரியா எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க இல்லை உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு நினச்சதுக்கு சாரி அப்படிங்கிறாரு. எது யூஸ் பண்ண நினச்சிட்டியா? என்னென்ன யூஸ் பண்ண நினச்சிங்க? என்ன நடக்குதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்க இப்போ தான் நடந்த மொத்தத்தையும் சொல்கிறாரு. நான் அப்போவே நினச்சேன்டா, உன்னை பார்க்கும்போதே நினச்சேன் ஏதோ மரக்கால்ட மாதிரியே சுற்றிட்டு இருக்கிறானேன்னு. இப்போ தானே புரியுது, நிஜமாவே உனக்கு மறையே இல்லை, இருந்தால் தானே கழுறதுக்கு அப்படிங்கிறீங்க. ஓவராக பேசினா இங்கே விட்டு போயிடுவேன் அப்படிம்பாரா. என்ன விளையாடுறியா? இங்கே எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஒரு வேளை நீ சொல்கிற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி வந்திருந்தா 2 பேரும் போக முடியாது அப்படிங்கிறீங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா என்ன நக்கலா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி டென்ஷனில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க. 2 பேர்த்துக்கும் அந்த டே ஃபுல்லாக அப்படி தான் போகுது. அப்போ நீங்களும் என்னையா பண்ணிட்டு இருக்கிற, ஏதாவது பண்ணு, திரும்ப நான் வீட்டுக்கு போகணும்ல, ஊரை சுற்றி பார்க்கலான்னு வந்த பாவத்துக்கு இப்படி எந்த ஊரில் இருக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க ஜின் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் நான் வேணுக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ நான் எப்படி போகிறதுன்னு தெரியல, ஏதோ ஒரு வேகத்தில் உன்னை காப்பாற்றலான்னு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. நீ என்ன காப்பாற்றலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க பின்ன
எனக்கு என்ன தலையெழுத்தா எல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறதுக்கு? ஏதோ தேவையில்லாமல் ஒரு பொண்ணு பலியாடு ஆயிட்டாலே அவளை காப்பாற்றலான்னு வந்தேன். அதுக்கு போயிட்டு இப்போது நானும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கங்கே பார்த்துட்ருக்காரு. அப்போது ஒரு 2 நாள் இதே மாதிரி தான் அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, திரும்பி போகவே இல்லை. என்னடா நம்ம போகவே மாட்டோமா, ஐயோ ஏதாவது பண்ணியான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க அவர் பார்த்தீங்கன்னா கால் மேலே காலை போட்டு நெத்தி மேலே கை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு கருமம் பிடிச்சவனே என்ன தூங்கிட்டு இருக்கிறா, எந்திரி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அப்போது ஒரு மாதிரி சத்தம் கேட்குது இவருக்கு. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை முடிச்சு பார்த்தா, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை வயசில் சத்தம் கேட்க, என்னடி திடீர்னு ஆம்பளை வயசில் பேசுகிற அப்படிங்கிறாரு. நான் எங்கள் ஆம்பளை வயசில் பேசினேன், நானும் பேசவே இல்லையே, நீ தான் தூங்கிட்டே இருந்தால் தான் கம்முன்னு உட்காந்துருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சார் கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சார் அப்படின்ட்டு இப்போ தான் அவருக்கு தோணுது, அந்த ப்ளூடூத் காதில் வச்சுட்டு வந்துருப்பார்ல, அது பார்த்திங்கன்னா அந்த ஒயர் மாதிரி கழுத்தில் மாட்டிருப்போம்ல, அதுதான் அந்த ப்ளூடூத் தான். அது பார்த்திங்கன்னா அப்படியே கழுத்துலேயே ஒட்டிகிட்டு இருக்கவும் அங்கே பேசுறது ஒரு மாதிரி அரைக்குறையாக கேட்க, இப்போ தான் அதுலேருந்து சத்தம் வருது நோட் பண்ணிவிட்டு எடுத்து காதில் வச்சுட்டு ஹலோ அப்படிங்கிறாரு. சார் எங்கே இருக்கீங்க, நான் பேச கேட்குதா அப்படிங்கிறான். யோ எங்கேயா போன இத்தனை நாளா, என்ன திடீர்னு பேசுகிற, 2 நாளாக எங்கே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நான் வாங்கிட்டேன் சார், இப்போ தான் எந்திரிச்சு பார்த்தா 2 நாள் ஆகிப்போச்சு. எங்கே சார் இருக்கிறீங்க, பத்திரமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாயா, உங்கள் அப்பா தான் எங்கள் ஹோட்டல் வச்சுருக்கான் பாரு, நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணு, அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் ரிட்டர்ன் வரதுக்கு தெரியல அப்படிங்க. சார் நான் திரும்ப அதே அமுக்குனா நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்க, நீ திரும்ப அதே அமுக்குனா நீ தான் வருவேன், மறுபடியும் வேறு ஏதாவது பண்ணு அப்படிங்கிறாரு. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே தெரியல. கிட்டத்தட்ட இப்படியே 1 வாரம் ஆகிடுது. நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவன் பார்த்தீங்கன்னா நைட்டு பகல் தூங்காமல் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எந்த வயரையும் எங்கேயோ எடுத்து சொருகிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. இந்த கருமத்தை கண்டுபிடிச்ச பரதேசி நான் எங்கே போனான்னு தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். என்னால் எதுவுமே பண்ண முடியல. எனக்கு ஒரு வேலையும் தெரியாது, கம்ப்யூட்டரில் ஒழுங்காக டைப் பண்ண கூட தெரியாது. என்ன போய் இதெல்லாம் பண்ண வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஆளும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு எதோ ஒயர் எங்கெங்கேயோ சொருகிட்டு இருக்கிறான். இதை மாற்றி இப்படி சொருகுனா ஒரு வேலை வந்துடுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஒயர் எடுத்து இன்னொரு சிஸ்டத்தில் சொருகிறது, அப்புறம் இந்த பக்கம் பார்க்குறது, சார் வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறது. 1 வாரமாக இதே தான் பண்ணிட்டுருக்கான். இப்போ அவரோட ப்ளூடூத்லேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போயிடுச்சு. இதுக்கு மேலே அவன் பேசுகிறதும் கேட்கல, போச்சு, எல்லாமே போயிடுச்சு. போனதே போனார், ஒரு பவர் பேங்க் எடுத்து போயிருக்க மாட்டார். அறிவு கெட்ட சார் இவரெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதோ தெரியலன்னு சொல்லி இவனும் ஏதோ நைட்டும் பகலும் தூங்காமல் கஷ்டப்பட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்க. அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி நிஜமாவே நீ எனக்காக தான் வந்தியா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் உனக்காக தான் வந்தேன் அப்படின்பாரா. ஏன் எனக்காக வந்த அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, என்னால் தேவையில்லாமல் நீ பலியாட் ஆகிட்டியா, அதனால காப்பாற்றணும், இல்லைன்னா கில்ட்டியில் செத்து போயிடுவேன், அதனால் வந்தேன் அப்படிங்கிறாரு. ஓ அப்போ கில்ட்டியில் சாகக்கூடாதுன்னு தான் வந்தியா, நான் கூட ஏதோ பாசம் எது இருந்துச்சோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஏய் யார்டி நீ, எனக்கு எதுக்கு உன் மேலே பாசம் வரணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் சரிதான், நான் யார் உனக்கு தானே யாருன்னு தெரியாதே, என் மேலே எப்படி உனக்கு பாசம் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அதுதான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு உட்காந்துருப்பீங்களா. இன்னும் 1 வாரம் இப்படியே தான் போகுது. நீங்களாவது பரவாயில்ல, அங்கே அந்த காட்டுக்குள்ளே கிடைக்கிற அந்த டனல் இருக்குல்ல, ஸோ டனலுக்கு பக்கத்தில் காடு ஆப்வியஸ்லி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காட்டுக்குள்ளே கிடைக்கிற எதையாவது பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓடையில் தண்ணி வந்தால் குடிச்சிக்கிட்டு திரும்ப ஓடி வந்து அந்த டனலுக்குள்ளேயே இருக்கிறது. ஏன்னா திரும்ப ஒரு வேலை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதே இடத்துல நின்னா தான் நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும். அதனால் நீங்கள் சீக்கிரம் போய் தண்ணி வேணால் குடிச்சிட்டு ஓடி வந்துடுறது, அதுக்கப்புறம் கிடைக்கிறத சீக்கிரம் இங்கே கொண்டு வந்து வச்சு சாப்பிட்றது, அப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எங்கே எதை சொருகுனாலும் ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்குது, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, எனக்கு இந்த ரூமே பிடிக்கல, இங்கேருந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போலக்குன்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் போட்டு சிஸ்டத்தையெல்லாம் அடித்து உடச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுச்சு. இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு அந்த ஒரு பழம் மாதிரி கிடச்சிருக்கும், அந்த காட்டுக்குள்ளே கிடைக்கல ஒரு சில பழங்கள் எல்லாம், அந்த மாதிரி பழம் கிடச்சிருக்கும், அதை எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி உட்காந்துருக்கும்போது இவன் வந்துட்டு இந்த சைடு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்க. அங்கே இருக்கிற சிஸ்டம் எல்லாமே ஒரு மாதிரி நெருப்பாக ஒரு மாதிரி புகஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே ஃபயர் ஆகி பற்றிக்குது. லைக் பெருசாக ஃபயர் கிடையாது, ஒரு மாதிரி பற்றி ஆஃப் ஆயிடும்ல, அந்த மாதிரி எல்லாமே வெடிச்சு போயிடுது. ஸோ எல்லாம் வெடிச்சு புகையாக வந்துக்கிட்டு இருக்கா. அப்போது நீங்களும் ஆமாம் என்ன திடீர்னு இங்கேருந்து புகை வருது, இந்த புகை எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவரும் அதை சாப்பிட்டுக்கிட்டே தரலையே, ஒரு வேளை எங்கள் ஜனங்க இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போது இதை பார்த்தீங்கன்னா இவன் காது கேட்குது. எது சார் சார் அப்படிங்கிறான். என்ன இவன் வாய்ஸ் கேட்குது, ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ப்ளூடூத் எடுத்து பார்த்துருக்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் வந்து நிற்கா. என்னடா நீ இங்கே வந்துட்டியோ அப்படின்னு கேட்குறாரு. அவனை பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஜின்னை கட்டி பிடிச்சிக்க. என்னடா சொல்கிறேன், நான் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்போ தான் நீங்களும் சுற்றி முற்றி பார்த்தா அந்த ரூம்குள்ளே தான் இருக்கீங்க. வந்துட்டோமா,
தப்பிச்சிட்டோமா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதுமே குடு குடு குடுன்னு வெளியே ஓடுறீங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ண எப்படி எங்களை வர வச்ச அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் உங்களை வர வைக்கல, ஆனால் எனக்கு கோவம் வந்துருச்சு. 2 வாரமாக நானும் இதுக்குள்ளேயே இருந்தேன்னா டென்ஷனாக எல்லாத்தையும் போட்டு உடச்சேன் பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அப்போது நாங்கள் இருந்தால் மற்றவங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன சார் தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு ரூமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சத்தம். என்னடா அதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே இருந்திருப்பான்ல அந்த சயின்டிஸ்ட் பைத்தியக்காரன், அவனும் அங்கேயே வந்து விழுந்து கிடக்குறான். ஏய் நீ எப்படிடா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போது என்ன புரியுதுன்னா இந்த மிஷினை உடச்சங்காட்டிக்கும் யாரெல்லாம் டைம் ட்ராவல் பண்ண போனாங்களோ அத்தனை பேர் ரிட்டன் அதே இடத்துக்கே வந்துடுறாங்க. அப்போது அப்படியே இவனையும் பார்த்ததுமே இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இவன் மேலே நம்ம என்னன்னு சார் கேஸ் போட முடியும், யாராவது நம்புவாங்களா நம்பலை அப்படின்னு கேட்குறான். கேஸ் தானே, அதை நான் பார்த்துக்கிறேன், இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கள், இவனை மாதிரி ஆளால் வெளியே விட்டால் தேவையில்லாத தலைவலி தான், அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ போலீஸ் பார்த்திங்கன்னா அவன் மேலே வேறு ஏதோ ஒரு கேஸை போட்டு இப்போதைக்கு இந்த மாதிரி நிறையா ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர்த்துக்கிட்ட பணத்தை வாங்கி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, தேவையில்லாமல் நிறையா அக்கௌண்ட்லேருந்து இவருக்கு பணம் நிறையா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஜரி கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட எல்லோரும் காணாமல் போயிருப்பாங்கள்ல, அவங்களாம் அதே இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஃபைனலாக அந்த டைம் ட்ராவல் பண்ண எல்லாருமே ரிட்டன் வந்தாச்சு. இப்போ இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போயிருந்துருக்கும். ஜின் பார்த்தீங்கன்னா சரி ஓகே எனக்கு லீவே கிடைக்கல, இப்போ தான் ஒரு வழியாக லீவ் கிடச்சிருக்கு, நானும் கொஞ்சம் ஊரெலாம் சுற்றி பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கூட இருக்கிறவன் சார் நானும் வரட்டா அப்படின்னு கேட்குறான். வாடா வா, எனக்கு என்ன பண்ணாட்டியா பிள்ளையா, நீயாவது என் கூட வா, தனியாக போனால் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டுருக்காங்க. ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க, சும்மா டூர் போகிற மாதிரி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஏற அந்த சீட் கொடுப்பாங்கள, ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொடுத்தா அவங்க வந்துட்டு சீட்டில் உட்கார வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் இங்கே போய் உட்காருங்கன்னு சொல்ல இவர் வந்துட்டு அந்த விண்டோ சீட் இருக்குல்ல அந்த இடத்துல போய் உட்காந்துருப்பாரு. அவருக்கு பின்னாடியே அவனும் வந்துட்டு டிக்கெட்டை காட்ட அவங்களும் போயிட்டு சீட்டில் உட்கார சொல்கிறாங்க, அவனும் வந்து உட்காந்துக்குவான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜின்னும் ஏண்டா விண்டோ சீட்டில் கீது உட்காரையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உட்காருனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் விருக்குன்னு பயந்து அப்படி சீட்டு மேலே ஏறி உட்காந்துக்காரு. ஹே நீங்கள் எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, யோ நீயா, ஐயோ திரும்ப உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓட பார்க்குறீங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்களும் அதாவது எப்படின்னா அந்த ஷர்ட்டு பின்னாடி இருக்கும்ல அந்த மாதிரி ஷர்ட்டு காலரை பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு பின்னாடி இருந்து. நீங்கள் என்னை விடு அப்படிங்கிறீங்க. எங்கே போகிற அப்படின்பாரா. ஐயோ திரும்ப இந்த சைக்கிள்கிட்டே மாட்டணும், எங்கே போனாலும் உங்கள் கடையிலே நான் பட்டுட்டுருக்கிறேன், 1 வருஷம் நிம்மதியாக இருந்தேன், இந்த நாடே வேணான்னு தான் நான் வேறு பக்கம் போகலான்னு பார்த்தேன், நீ எங்கடா இங்கேயும் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உன்னை தேடுறது அப்படிங்கிறாரு. என்ன தேடினியா, எதுக்கு தேடினா அப்படின்னு நீங்கள் கேட்க, எதுக்கா இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பார்த்தீங்கன்னா டக்குனு உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிடுவார். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. யோ பைத்தியக்காரன் என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணுறேன்னா நீ தானே கேட்டா எதுக்கு தேடுறேன்னு, எதுக்கு தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் வாய் போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் அன்றைக்கி கேட்டல நீ எதுக்காக வந்தேன்னு அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, அதான் அன்றைக்கி சொன்னேன் கில்ட்டில் செத்து போயிடுவேன்னு, அதுக்கு தானே வந்த அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் இல்லை, எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சி, அடிக்கடி சடனாக உன்னை பார்ப்பேனா ஒரு மாதிரி பயமாக இருந்தாலும் திட்டினாலும் உன்னை தேட ஆரம்பித்தேன். அப்புறம் நீ பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அன்னைக்கு அங்கேருந்து ஓடிட்டேன். 1 வருஷமாச்சு உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு, நல்ல வேலை இப்போயாவது கண்டுபிடிச்சிட்டனே, இனிமேல் எங்கேயும் போகாதன்னா அப்படிங்கிறாரு. எதை கண்டுபிடிச்சிட்டியா, போகக்கூடாதா, அதெல்லாம் முடியாது, எனக்கெல்லாம் உன் மேலே அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏண்டி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இன்னும் என்னோடய டாலர் போட்ட செயினை நீ போட்டிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. எது உன்னோட டாலர் போட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் டாலர் வந்துட்டு மறைக்கிறீங்க. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஜின் போட்டிருக்கிற ஒரு செயின், அது வந்துட்டு உங்கள் கையில் கிடச்சிருக்கும். ஸோ அவர் வந்தீங்கன்னா தூங்கும்போது கழட்டி அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அதை அவர் எல்லாமே நோட் பண்ணிட்டு இருந்திருப்பார். இப்போ அதான் சொல்கிறாரு, ஏண்டி திருடி என்னோடய செயினை நீ திருடி வச்சுக்கிட்டு இப்போது ஒன்றும் தெரியாமல் நடிக்கிறியா அப்படின்னு கேட்க, இல்லையே நான் இதை விற்று காசு பண்ணலான்னு தான் திருடினேன், உன் மேலே ஆசையெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க. ஆசை இல்லைன்னா விற்க வேண்டியதானா, ஏன் வச்சுட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, அது சும்மா பார்க்க நல்லா இருந்துச்சா, இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினா நிறையா ரேட்டு கேட்பாங்க இப்போது, அதனால நானே போட்டுக்கிட்டேன், எப்படி இருந்தாலும் இதுக்கு வேல்யூ ஜாஸ்தி தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓவராக நடிக்காத அப்படின்பாரா. நான் ஒன்று நடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ அப்படியா சரி இருன்னு சொல்லிட்டு திரும்ப உங்ககிட்ட வந்துட்டு அவர் கிஸ் பண்ணுற மாதிரி வர நீங்கள் அப்படியே கண்ணை இருக்க மூடிக்கிட்டீங்க. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ நடிக்கலை அப்படின்னா
அப்புறம் என்ன இந்நேரம் உனக்கு இது பிடிக்கலன்னா நான் அரைஞ்சிருப்பேன்ல, ஏன் அமைதியாக கண்ணை மூடிக்கிட்ட அப்படின்னு கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்க வந்துடும். ஸோ உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கும், ஆனாலும் அவர் தான் நீங்கள் அன்றைக்கி கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பாரா, அதனால நீங்கள் போயிருப்பீங்க திரும்ப டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. இப்போது அவராக வந்து இப்படி பேசவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு அவரை பிடிச்சி எடுத்து நீங்கள் கிஸ் பண்ண இதை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறவன்ல, ஸோ இவர் கூட வந்திருப்பாள், அவனுக்கு வேறு சீட்டு கொடுத்துட்டாங்க. அவனும் வந்துட்டு என் சாரை பிரித்து உட்கார வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உட்காந்துட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். பின்னாடி சீட்லேருந்து எட்டி பார்த்தா இந்த சீன் போயிட்டுருக்க. ஐயோயோ என்னது, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்குமா 2 கண்ணையும் அப்படி கை வச்சு பொத்திக்க. நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா போதும் டியர், கண்ணமுலிங்க, இதுக்கு மேலே கம்பெனி காட்டாது. நான் அப்படி தான் சொல்லுவேன், கண்ணமுலிங்க கண்ணமுலிங்க. ஓகே டேட்டா பேசாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?